அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவையிலே அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, இப்பொழுது தான் எதிரணியரை தலைப்புக்குள்ளே வந்திருக்காங்கங்க. ஏன்னா நம்ம கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில்ங்கிற பேரில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது சரியான பதில் இல்லைங்கிறத நம்ம பதில் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். அதே போல் தப்சீரில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளேயும் வந்திருக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுடைய தலைப்புக்குள்ளேயும் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். இடையில சொல்லிக்கிட்டாங்க, இப்படின்னு சொல்லிக்கிறோம், மறுபடியும் அங்கே போயிடும்ண்டு. ஏன்னா இப்போ கிடைச்சது ஏதாவது ஒன்றா இருக்குன்னு சொல்லிவிட்டோம். வேறு இல்லைன்னா என்ன செய்கிறது, இந்த பழைய இதை தூசு தட்ட வண்டி எடுக்க போட்டு 2 நாள் கழிக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. அதனால் சொல்லி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பாயிண்ட் இல்லாவிட்ட என்ன செய்கிறது, நேரத்தை போக்கணும்ல, அதுக்காக வேண்டி. இன்னொன்று இப்னு கசீர் சொல்லியிருக்கிறாரு, இதை இப்னு ஜரீரே சொல்லியிருக்கிறாங்க. இது சட்டத்துக்கு அரபி மக்களுடைய வார்த்தைக்கும் முரணானது அப்படின்ட்டு. அது எந்த வகையில் இல்லைங்கிறத அரபி இலக்கண பிரகாரம் அவர் சொன்னாக்கா அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னாங்கல்ல. பெரிய மேற்றே கிடையாதுங்க. இப்போ லவ்லா அப்படிங்கிற வார்த்தை ஷருத்துடைய வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஜவாப் வரணும். நான் கடைக்கு போனால் அதை வாங்குவேன். நான் கடைக்கு போனால்ங்கிறது ஷருத்து என்றும், நான் அந்த பொருளை வாங்குவேன் அப்படிங்கிறது ஜவாப்னு அரபி மொழியில் சொல்லுவாங்க. இது முன்பின்னாக வரலாம். முன்பின்னாக வரும் பொழுது பின்னால் ஒரு வார்த்தையை அங்கே போய்க்கிருக்குன்னு சொல்லுவாங்க. இது குர்ஆன் நிறைய இருக்குங்க. இப்போ நீங்கள்லாம் பயானில் கூட நிறைய கேட்டிருப்பீங்க. ஃபஸ் அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ கேட்டு தெரிந்து கொள்ளுங்கிறது முன்னால் இருக்குது, தெரியாதவர்களாக இருந்தாலும் பின்னால் வருது. அப்போ ஜவாபு முன்னாலேயும் ஷருத்து பின்னாலே வருது. ஷருத்தை விட ஜவாபு முந்தலாமா இல்லையா, இதில் தான் கருத்து வேறுபாடு இருக்குது. அதுதான் சர்ச்சை அப்படின்னு சொன்னது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், முந்தக்கூடாது, ஆனால் என்ன வார்த்தை இருக்கோ இதை அங்கே கொண்டு போய் வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ் அலு அஹ்ல திக்ர் அப்படிங்கிற முன்னால் இருக்குதுல்ல, தெரிந்தவங்ககிட்ட கேளுங்க. இங்குல்தும் லா தஅலமூன், தெரியாதவர்களாக இருந்தால் முன்னால் இருக்குதுல்ல, தெரிந்தவங்கள்ட்ட கேளுங்கண்டு அந்த வார்த்தை பின்னால் வைக்கணும், அது உள்ளுக்கு மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அடிப்படையில் தான் இங்கேயும் இதில் தான் சர்ச்சை. வஹம்ம பிஹா லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி. இப்போ லவ்லா அர்ரா புர்ஹான் ரப்பிங்கிறது ஷருத்துங்க. இப்போ பொதுவாக லவ்லாங்கிற வார்த்தைக்கு இம்தனா உல் ஜவாப் லி உஜூது ஷருத்துன்னு சொல்லுவாங்க அரபி இலக்கணத்தில். இது தமிழில் நான் சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு தமிழில் சொன்னால் புரிஞ்சுக்கிறேங்க. டாக்டர் மட்டும் வந்திருக்காவிட்டா அந்த ஆள் பொழைச்சிருக்க மாட்டாருங்க அப்படிம்போம்ல. அப்போ அவர் வந்தார், இவர் பொழைச்சிட்டான்னு அர்த்தம். நான் மட்டும் உனக்கு பாடம் சொல்லி தந்திருக்காவிட்டா நீ பாஸ் பண்ணியிருக்க மாட்ட அப்படின்னு என்ன அர்த்தம், பாடம் சொல்லி தந்தேன் நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்ற அர்த்தம். இது அரபியில் சொல்கிறதா இருந்தால் லவ்லா வார்த்தை போட்டு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அந்த ஆதாரத்தை மட்டும் அவங்க பார்க்காம இருந்திருந்தா அவங்க நாடி இருப்பாங்க. அப்போ என்ன, அவங்க அல்லாஹ்வுடைய ஆதாரத்தை பார்த்தாங்க, அதனால் நாடலை, இதுதான் அர்த்தம். அப்போ இந்த ஜவாபுங்கிறது பின்னால் மறைந்து இருக்கிறது. இது அரபி இலக்கணம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குர்ஆனில் நிறைய வருது. அதன் அடிப்படையில் தான் இங்கேயும் இருக்குது. இப்போ இது எந்த சட்டத்துக்கும் முரணானதல்ல. இப்போ இப்னு ஜரீர் தப்பாக சொல்லிவிட்டாரு அப்படின்னாங்களே, அப்படி பார்த்தா அப்போ அல்லாஹ்வுடைய வசனத்தில் சொல்லி காமிச்சோம். அரபி இலக்கணத்தில் இப்படி சொன்னதெல்லாம் தவறுங்கிறத இந்த லுபாவுங்கிற தஃப்சீரில் நிறைய கொண்டு வர்றாங்கங்க. இப்படி சொன்னதெல்லாம் தப்பு, இந்த லிசானுல் அரபுக்கே மாற்றமாதுன்னு சொன்னாங்களே, இதுவெல்லாம் தரப்பு தான். ஃபலைச கதாலிக்க சில பேர் சொல்கிறாங்கல்ல, அரபி மொழிக்க மாற்றமானது அப்படின்ட்டு சில பேர் யாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக எழுதப்பட்டு போச்சு. அதே தஃப்சீரில் தான். இப்போ பாருங்கள், ஃபலைச கதாலிக்க அப்படி கிடையாது. ஏன் அன்ன வசன ஹாதில் ஆயா, இந்த வசனத்தில் வந்தது மாதிரியே தான் இன்னொரு வசனத்தில் வருது. கவுலு தஆலா இன் காதத் ல துப்தி பிஹி லவ்லா அர்ரபத்னா அலா கல்பிஹா அப்படின்னு வருது. இங்கேயும் கூட லவ்லாங்கிற வார்த்தைக்கு முன்னால் தான் ஜவாப் இருக்குது. அதனால் ஜவாபு முன்னாடி இருக்குன்னு சொல்ல மாட்டோம். இந்த ஜவாபுடைய வார்த்தை இங்கே பின்னால் மறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். இது அரபி இலக்கணம். இங்கே எல்லாமே கரெக்டு தான். தப்புன்னு சொன்னால் இந்த வசனம் தப்பாகும். இப்படி சொல்லப்பட்ட கருத்தை இமாம்கள் மறுத்து குர்ஆன் வசனமே இன்னொரு இடத்துல இருக்குது, அது எப்படிங்க தப்புன்னு சொல்லலாம்? அரபு மொழிக்கு மாற்றம் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இப்படி சொல்லியிருப்பானா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் இப்போ அரபி இலக்கணத்துக்கு மாற்றம்னு இப்னு ஜரீர் சொல்கிறான்னு சொன்னாங்கல்ல, இவங்களே நம்ம சொன்ன அர்த்தம் தான் அர்த்தம் வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் இப்போ ஓதி காட்டினேன்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் விஷயத்தில் பாருங்களேன், என்ன தெரியுமா அர்த்தம் வச்சுருக்கிறாங்க. அவரது உள்ளத்தை நாம் பலப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் உண்மையை வெளிப்படுத்தி இருப்பார். இப்போ நம்ம சொன்ன அர்த்தம் வச்சுருக்கிறாங்க. அப்போ இப்னு ஜரீர் சொன்னது தப்பான்னு சொன்னால் இந்த வருஷம் இவங்க ஏன் அப்படி அர்த்தம் வச்சாங்க? இது அரபு மொழிக்கே மாற்றமானதுன்னு சொன்னால் இப்படியே அவங்க அர்த்தம் வச்சாங்க. அல்லாஹ் சொன்ன ஒரு பாடம் கேட்டேன், இவங்க அர்த்தம் வச்சாங்க.
இப்போ இதில் என்ன வழங்குது? ஒரு தெளிவு இல்லைன்னு வழங்குது. அரபியில் அவங்க சொன்னால் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. தெளிவு இல்லை. இன்னும் இப்போ சொன்னான்னு சொல்லியிருக்கோமே, அப்போ அது அரபி மொழிக்க மாற்றோம்னு அங்கே எழுதியிருக்கிறோமே, அப்போ இப்படி இங்கே எப்படி அர்த்தம் வைக்கிறது அப்படி யோசிச்சாங்களா? இல்லை. ஏன் ஏதாவது சொல்லிட்டு போகுது, 4 பேர் கேட்குறது சரியாக இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லி இந்த கருத்தெல்லாம் தப்புன்னு ஆக்கிட்டான். அவங்க மொழிபெயர்ப்புனே அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. நம்ம சொன்ன அர்த்தப்படுறா தான் மொழிபெயர்த்துருக்கிறாங்க. அப்போ இப்படி விளக்கம் சொன்னால் சொல்கிறோன்ட்டாங்கல்ல, அப்போ நம்ம விளக்கம் சொல்லிட்டோம். அல்லாஹு தஆலா இப்படி வசனத்தை இறக்கி வைக்கிறான். இன்னொரு இடத்துல லவுலாங்கிற வார்த்தை பின்னால் வருது, அதனுடைய ஜவாபுடைய மீனிங் முன்னால் வருது. மீனிங் முன்னால் வந்தாலும் பின்னால் இருக்குன்னு மறைவாக இருக்குன்னு தான் அரபி இலக்கணம். அது வேறு. மீனிங் முன்னால் வருது, பின்னால் எந்த வார்த்தை இருக்க வேண்டுமோ அது முன்னாலே வந்து விடுகிறது. குர்ஆனில் இருக்கிறது. இதே லவுலாங்கிற வார்த்தையை கொண்டு அதுக்கு நம்ம சொல்கிற அர்த்தத்தை அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறனால தான் நீங்கள் அரபி மொழிக்கு மட்டும் சொல்லாதீங்க. யாரோ ஒரு ஆள் சொன்னது தான் வாங்கி கட்டிக்கிட்டாங்களே அவங்கெல்லாம். இவங்களே சொல்கிறாங்களே, அது எப்படிங்க நீங்கள் அரபி மொழிக்கு மாட்டோம்னு சொல்கிறீங்க? குர்ஆன் நல்லா சொல்லியிருக்கானாங்க என்ன பதில் சொல்லிவிட்டாங்கல்ல. எல்லாம் கிதாபில் இருக்க தானே செய்யுது. அதனால் இதுக்கு உண்டான பதில் சரியாக அவங்க சொல்லலை அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், பதில் கலாலாங்கிற விஷயம் அப்படி தான் சொன்னாங்க. என்ன தஃப்சீரில் இருக்கான்னு கேட்டாங்களே, தஃப்சீரை சொல்லிட்டோம். நாங்கள் கலாலா விஷயத்தில் தான் தஃப்சீரில் கேட்டோம். நீங்கள் தஃப்சீரில் இருக்குன்னு நீங்கள் ஒரு வசனம் மாற்றப்பட்டுன்னு சொல்லிட்டீங்க. 2 கருத்தில் அது ஒன்று தானே, ஏன் தப்புன்னு சொல்லியேன்னு கேட்டீங்க. தஃப்சீரெல்லாம் இருக்கிற கருத்து தானே, நீங்கள் எங்கே இருக்குது? அந்த கலாலா விஷயத்தில் கேட்டோம். நாங்கள் மாற்றப்பட்டு விட்டதுன்னு சொன்னது தஃப்சீல் இருக்குங்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகித்ததுனால தஃப்சீலை காட்டுங்க இன்னும். ஏன்னா இந்த சட்டத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்ல கிடையாது. இப்படி ஒரு வசனம் மாற்றப்பட்டிருக்கிறது யாரும் சொல்லலை. அப்படி சொல்லி இருந்தால் தாய்வழி சகோதர சகோதரிக்கு உண்டான பங்கீடு இல்லாமல் போயிடும். அப்போ அவங்கள சட்டம்னு வந்துடும். எல்லா பேரும் தாய் வழி சகோதர சகோதரிக்கு உண்டானது தான் அந்த வசனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதையும் மாற்றப்பட்டேன்னீங்க. அப்போ அந்த சகோதரனுக்கு நிலை என்ன ஆகுது? மற்றவங்க சொல்லியிருக்கான்னு வேறு நீங்கள் சொன்னீங்க தஃப்சீர்ன்னு. அதனால தான் யார் சொல்லிருக்கான்னு காட்டும். யாரும் அப்படி சொல்ல கிடையாது. சொல்லியிருந்தா காமிங்க. நாங்கள் ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் தஃப்சீரில் என்ன இருக்குன்றா வழக்கம் கேட்டோம். நாங்கள் தஃப்சீர்னு கேட்டாங்க, அதான் சொல்லிவிட்டோண்டு. அது நீங்கள் மதுபடி பிரச்சனை எழுப்பும்பொழுது கேட்கப்பட்டது. அது ஒரு விஷயம். அதை இதையும் கொண்டு வரக்கூடாது. நாங்கள் கலாலா விஷயத்தில் தஃப்சீலில் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை தாங்கணும். அது இதுவரைக்கும் நீங்கள் தரலைங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவங்க என்ன சொன்னாங்க? தஃப்சீலில் இருக்கான்னு கேட்டிங்கல்ல. இந்த பாருங்கள், ஜலேஹா அலைஹிஸ்ஸலாம் இப்படி நடந்து கொண்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி இருந்தாங்கலாம் இருக்குது. நாங்கள் அந்தளவுக்கு போகலையா அப்படின்ட்டாங்க. நீங்கள் அந்தளவுக்கு போகிறதையே நாங்கள் சரியில்லைன்னு சொல்லும் பொழுது, இப்படி படுத்தாங்க, இவங்க இந்த நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறத எப்படிங்க நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்? தப்பு தாங்க. இதே தஃப்சீரில் எங்களுக்கு தெரியும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதே போல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பற்றியெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்ள விஷயமெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அது இந்த விஷயத்தை எழுதப்பட்டிருக்காங்க. ஏன்? அதுக்கெல்லாம் இஸ்ராயிலியாத் அதை அவங்க நோட் பண்ணுவாங்க. சில தஃப்சீரில் நோட் பண்ணி சொல்லுவாங்க, சில தஃப்சீர் நோட் பண்ணாமல் சொல்லிடுவாங்க. இஸ்ராயலியத்துன்னு சொன்னால் அந்த காலத்தில் யஹூதி நசாராக்கள் கட்டிய இட்டுக்கதைகள். அதுவெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி அவங்கவுங்க தஃப்சீரில் எழுதி காட்டுவாங்க. இப்படி இருக்குதுன்னு. அது எது நமக்கு சரியோ அதை சரியும்போம், இல்லைன்னா நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அப்போ ஒப்புக்கொள்ள எழுதுனாங்க. இப்படி ஒரு கதைகள் பரவலாக்கப்பட்டிருக்கிற மேற்று நமக்கு தெரியணுங்கிறதுக்காக எழுதி வச்சுருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதனால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்படி இருக்குதாண்டு, அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மனசில் நினைத்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஒரு நபி எப்படி நினைப்பார்னு சொல்கிறோம், இது எப்படி ஏற்றுக்கொள்வோம்? அவங்க பதிவு பண்ணான்னு சொன்னால் இப்படியெல்லாம் கருத்துக்கள் இருக்கின்றன என்று பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதை அவங்க நம்பி தான் செஞ்சாங்க, அவங்க எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல் நசாய் பிரச்சனை என்ன, இதெல்லாம் பதிலாக தப்பு தாங்க, நாங்கள் நசாயின் இனிமேல் எழுதிடுறேங்கன்ற பாயிண்ட்டு முடிஞ்சு போச்சு. அது என்ன இப்படி சரி கட்டிக்கிட்டே வர்றீங்க கடைசி வரைக்கும். இப்போ மொஹிதீன் அப்துல் காதரை இப்படி சொல்லுவோமே, ஆமாம் மொஹிதீன் அப்துல் காரும் மையத்துக்காருமாங்க சில ஊர்வலில், முகமது அப்துல் காரும் மௌத்துக்காரு அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க எழுதும்போது மொஹிதீன் அப்துல் காரும் தான் எழுதுவாங்க, சொல்கிறது வேறு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆள் தொண்டின்னு எழுதும்போது தெண்டின்னு எழுதாலும் விட்டுருவோமா? தெண்டின்னு எழுத தொண்டின்னு எழுதானு சொல்லுவோம். அதை நான் திருத்துக்குவோம். ஊர் பேர் தான் நசாய், ஊர் பேராகவே இருக்கட்டுமே. பட்டுக்கோட்டை பிட்டுக்கோட்டைன்னு ஒருத்தன் தப்பாக சொன்னால் சொல்வது வேறு, எழுதும்போது சரியாக எழுதுவோமா இல்லையா? எந்த பேராக இருந்தாலும் சில பேர் முழு பேர் தெரியாது. இப்போ மௌத்துக்காருன்னு கூப்பிடுவாங்க முகமது அப்துல் காரை, எழுதும்போது முகமது அப்துல் காரன் தான் எழுதுவாங்க. அது இப்போ நம்ம எழுத்தை பற்றியில் பேசிகிட்டு இருக்கோம், சொல்கிற பற்றியாக பேசிகிட்டு இருக்கோம். ஏங்க நசைன்னு எழுதுனீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்கிறதுக்கு நடைமுறையில் பொதுவாக சொல்கிறதெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் எழுதும்போது சரியாக தான் எழுதுவோம். நீங்கள் எழுதும்போதே தப்பாக எழுதுறீங்க, 4 பேர் தப்பாக எழுதுனா அதனால தான் ஏன் சொல்கிறீங்க? இதுதான் எங்கள் கேள்வி. அதே போல் இந்த அரபு இலக்கணத்திலேலாம்
அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விவாதம் ஒரு நாளைக்கு வரைக்கும் நடக்கின்றாலும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். என்ன கொண்டு வந்துட்டார்? தலைப்பு என்ன? தப்சீர் நூல்களில் அசிங்கம், ஆபாசம், பொய்லாம் இருக்குதுன்னு சொன்னோம். இந்த முதல் அமர்வுக்கு முந்தின கடைசி அமர்வு வரைக்கும் தப்சீரில் அப்படி இல்லைங்கிறதுனால தான் ஒத்துக்கிட்டு மதுகு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னதை நீங்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் தான் முரண்படுவதற்கு ஒரு 2 நாள் கழித்து சொன்னால் கூட மறந்துடுவாங்க. இப்போ தானே ஒரு 10 நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இல்லைன்னு ஒத்துக்குறங்க, ஏன் அதில் உங்களுக்கு எடுத்துக்காட்ட முடியலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னவாச்சு? இவ்வளோ அசிங்கமெல்லாம் எழுதி வச்சுருக்காங்கன்னொன்னே அது இருக்குன்னு நாங்கள் தான் சொல்கிறோமே. இப்போ சொன்னேன் ஒத்துக்கிட்டீங்க தலைப்புக்கு. இது ஐயா நாங்கள் சொல்லாத ஒன்றை எதுக்கு விவாதத்தில் ஏற்றுறீங்க? நாங்கள் தான் தப்பு இருக்குன்னு சொல்கிற மாதிரி வெட்டிருப்போம். அதை தப்சீர் நூல்களில் இன்னென்னது இருக்குதுன்னு நாங்கள் குறிப்பிடும் பொழுது அதான் நாங்களும் இருக்குங்கிறோமே. 2 பேரும் ஒத்துக்கிட்டு யாராவது விவாதிப்பாங்களா? விவாதிக்க வரும்போது அந்த நிலையில் வரல. இந்த லொஹருக்கு இந்த முந்தின மாதிரி நேரம் இருக்க அந்த நேரம் வரைக்கும் அந்த நிலையில் இல்லை. எடுத்து போட்டவுடனே என்னாச்சு? இது மட்டுமா இருக்குது? அய்யூப் நபியை பற்றி இருக்குது, சுலைமான் நபியை பற்றி இருக்குது. அப்போ என்னவாச்சு? நம்ம எடுத்து போடாத நிறைய அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ நிறைய இருக்குது தப்சீர். தலைப்பு என்ன? தப்சீரில் அசிங்கம், ஆபாசம், கட்டுக்கதை, பொய், புழுகு மூட்டை, கையமை எல்லாம் இருக்குன்னு எழுதினோம்ல, அது அவங்க ஒத்துக்கொண்டார்கள். அப்போ நாங்கள் இந்த கருத்தில் இல்லைங்கிறது இப்போ பேசி வேலை இல்லை. விவாதத்துக்கு முந்தி உங்கள் நிலை என்ன சொன்னீங்க, விவாதத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தீங்க, அது டாபிக் ஓவர். இவ்வளோ அழகாக நினைச்சிட்டான்ல, வெற்றியாக்கி தந்துட்டான். அடுத்து இருந்தாலும் அந்த பதில் சிலது இருக்குது. நான் இப்போ புதுசாக வைக்க வேண்டிய விஷயங்களும் விட்டுறக்கூடாது. போன தடவை ஒன்றுமே வைக்கலை. போன முறையில் இவர் முரண்படுறதுங்கிறது இருக்குல்ல, அவருடைய கேரக்டர் அதுதாங்க. எல்லாத்துலேயும் முரண்பாடு. யாரும் அப்போக்குள்ளே கவனிக்க மாட்டாங்க. 10 நிமிஷம் முந்தி பேசுன்னு இப்போ கவனிக்க மாட்டாங்கங்கிறதுல அவருக்கு ரொம்ப மக்களுடைய மறதியிலையும் கவனமின்மையில் ரொம்ப அசட்டு நம்பிக்கை. இப்போ பார்த்தீங்களா இல்லையா? முந்தி அறவே இல்லை தப்சீரில், இப்போ தப்சீரில் இருக்குது. இதையும் நான் கட் பண்ணி பின்னாடி வச்சுக்கிடுவோம். அப்போ இப்போ இன்னொரு உதாரணமாக பிதஅத் இருக்குது. பிதஅத் 2 வகையாக இருக்குன்னு நம்ம பிரிக்கிறோம். துன்யாவுடைய விஷயங்கள் அது புதுசாக உண்டான அது மார்க்கத்தை பாதிக்காது. ஆகிரத்து சம்மந்தமான தீன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் பிதஅத் வரும். வாட்சி கட்டுறது பிதஅத்தா, மை கட்டுறது பிதஅத்தான்னு கேட்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து நம்ம சொல்கிறோம். இதை பற்றி இவர் 2 நிலை எடுத்திருக்காரு. ஒரு சபையை பார்த்துக்கிறாரா, ஒரு சபையில் போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பிதஅத் 2 வகை இருக்கிறது. துன்யாவுடைய விஷயம் தனியாக இருக்கிறது, மார்க்க விஷயம்னு ஒன்று இருக்கிறது, அது அந்த ஹதீஸ்லேருந்து விளங்குகிறது அப்படின்னு ஒரு இடத்துல வாதிடுறாரு. இன்னொரு இடத்துல என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதெல்லாம் கிடையாது, பிதஅத்துலாம் 2 வகையில், ஒரு பிதஅத் ஒன்று தான், 2 பிதஅத்துலாம் கிடையாது, பொய்ங்கிறார். எதை பொய் எதை தவறுங்கிறாரோ அதை சரின்னு அடுத்த ஒரு சபையில் வாதிடுறாரு. ஒரு விஷயத்தை தவறு என்று சொன்னார்னா அதில் உறுதியாக நிற்கணும். அல்லது என்ன செய்யணும்? நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருத்தில் இருந்தேன், இப்போ மாற்றிக்கிட்டேன்னு சொல்லி தான் சொல்லணும். நாங்கள்லாம் ஏதாவது மாற்றினோம்னா என்ன செய்வோம்? ஒரு பாரா முன்னாடி எழுதி இந்த கருத்தை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அது தவறுன்னு இப்போ தெரிய வருகிறது, அப்படியாவது சொல்லணும். இப்போ பாருங்கள், பிதஅத் சம்பந்தமாக சொல்கிறது பாருங்கள். பிரித்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது நம்ம பிதஅத்காரரை பார்த்து பிறகு ஒரு கேள்வி கேட்கறது என்ன? சல்லாசலம் காலத்துல இல்லாததையெல்லாம் இப்படி அனுபவிக்கிறீங்களே, கட்டடம், பேனா, பேண்ட், பில்டிங், பத்திரிகை நடத்துறது, மதரசா நடத்துறது, இதெல்லாம் எப்படி? உடனே அவங்க சொல்லுவாங்க, பிதஅத் 2 வகை, லுகவி, ஷரஇ. லுகவின்னு சொன்னா உலகு சம்பந்தப்பட்டது, ஷரஇன்னு சொன்னா மார்க்கம் சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம கேட்கிறோம், இப்படி பிரிச்சது யாரு? குர்ஆன் அல்லாஹ் பிரிச்சு தந்தானா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு தந்தாங்களா? அப்ப நம்ம கேட்கிறோம், ஏங்க நம்முடைய மார்க்கத்துல உலகம் சம்பந்தப்பட்டது, மார்க்கம் சம்பந்தப்பட்டது என்று 2ஆ இருக்குது. ஒரு மனிதன் உறக்கத்திலிருந்து விழித்ததிலிருந்து அவன் உறங்குகின்ற வரைக்கும் எல்லாமே இபாதத் தான். அவனுடைய உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், மூச்சாக இருக்கட்டும், எல்லாமே வணக்கம் என்கின்ற போது அதுல என்ன உலகம் சம்பந்தப்பட்டது, அப்புறம் வணக்கம் சம்பந்தப்பட்டது, எல்லாமே நன்மை தருகின்ற ஒவ்வொன்றுமே வணக்கம் தான். இதுல இப்படி ஒரு பிரிவினம் ஏற்படுத்தக்கூடாது. இது கூட இது சரின்னு நான் வரல, இதில் உறுதியாக இருக்கணும்ல, இது அவரே மறுக்கிறார் பாருங்க. இதுக்கு பதில் நம்ம சொல்ல வேணாம், அப்படி கிடையாது, இது யார் சொல்றான்னு கேட்கிறாருல, அதுக்கு பதிலாக மறுக்கிறார் பாருங்க. ஏங்க பிதஅத்து கூடாது, இதுல எந்த இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனா என்ன பிதஅத்துன்னு சொன்னா, மார்க்க ரீதியிலான பிதஅத்து கூடாது, உலக ரீதியிலான பிதஅத் அல்ல. உலக ரீதியான பிதஅத் கூடாதுன்னு வச்சுக்கிறேங்க. மைக்கு கூடாது, ஏன் சலாச காலம் மைக்கு இல்ல, லைட் இருக்க கூடாது, மேடை இருக்க கூடாது, நீங்க சேர்ல இருக்கீங்க அதெல்லாம் இருக்க கூடாது, ஏன் இதெல்லாம் சலாசம் காலத்துக்கு இல்ல.
அப்ப இதை என்ன வழங்குது? பிதஅத்னு ரெண்டு வகை, மார்க்க சம்பந்தப்பட்டது, உலக சம்பந்தப்பட்டது. இதை நம்ம வஹாபிகளே சொன்னதுதான், வாய்ப்பேட்ட நம்ம கேட்டோம், சும்மா அவங்க வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காக வேண்டி. என்னங்க பிதஅத்து கூட சலதம் காலத்து இருக்க கூடாங்கிறீங்க, கார்ல போறீங்க, ஏசி வச்சுக்கிறீங்க, மாடு வீடு கட்டுறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டங்க, அவங்களுக்கு விளக்கம் வாயிலிருந்து வழங்குறதுக்கு தான். உண்மையா அதுதான். அப்போ இது இப்போ எது உங்கள் கருத்து? ஏன் இப்படி புரண்டு பேசுகிறீங்க? சபையில் மக்கள் கேட்டுகிட்டே இருப்பாங்கங்கிறதுக்காக வேண்டி இப்படி பேசுவீங்க அப்படி பேசுவீங்களா? ஒரு நாக்கு ரெண்டு விதமாக பேசுமா? எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. அதாவது மக்களுடைய அறியாமையை பற்றியும் கவனமின்மை இவ்வளவு லாபகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது. உதாரணம் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். வரிசை லிஸ்ட்டில் இதெல்லாம் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. இதில் என்னது, நீங்கள் முரண்பட்டு நீங்கள் பேசி நினைஞ்சிருக்கிறீங்க. இது ஒரு கயமைத்தன, சபைக்கு தகுந்தவாறு பேசுவது இது ஒரு மோசடி என்று குற்றம் சாட்டுகிறோம். அடுத்து என்ன, இன்னும் நிறைய இருக்கிறது. இப்போ ஹஜ்ஜி, அதுக்கு ஒரு புனிதமான வணக்கம், அதுக்குள்ளே போனால் நேரம் ஆயிரும். இந்த ஹஜ்ஜு சம்பந்தமான ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது கன்றாவியாக எழுதி வச்சுக்கிறாங்க கிதாபுகளில். எதை எந்த மதுஹப் அறிஞர்களுடைய கூற்று குரானுக்கு தப்சீராக இருக்குது என்று சொன்னார்களோ, ஹதீஸுக்கு தப்சீராக இருக்குது என்று சொன்னார்களோ, அந்த குரானுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கமாக அமைந்திருக்கக்கூடிய மதுஹப் கிதாபில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு மனுஷன் ஹஜ்ஜுக்கு போயிட்டானா, ஹஜ்ஜுக்கு போயிட்டா அந்த ஹஜ்ஜி எப்போ முறியாது அந்த சட்டத்தை சொல்கிறா. எப்படி சொல்கிறா தெரியுமா? ஒருத்தன் உடல் உறவு கொள்கிறான். யாரை உடலுறவு கொள்கிறான்? ஹஜ்ஜுக்கு போனால் உடலுறவு கொள்ளக்கூடாதுல்ல. ஹஜ்ஜில் இஹ்ராம் கட்டிட்டோம்னா என்ன செய்யக்கூடாது? உடலுறவு கொள்ளக்கூடாது. மனைவியாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அந்த ஹஜ்ஜு கடமை முடிகிற வரைக்கும் சேரக்கூடாதுன்னு இருக்கிறது. மனைவிட்டு சேராதே அப்படின்னு சட்டம் சொல்லிட்டு போனால் அது இரையச்சம் உள்ளவன் செய்யக்கூடிய ஒரு வேலை. இவங்க என்ன பண்ணுறாங்க கிதாப்பில், நீ உடலுறவு கொள்வது அஜ்னபியத்தன் அவுலா, அது அந்நிய பெண்ணாக இருந்தாலும் சரி, வேறு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, இஹுத சபீலைனி, முன்துவாரத்திலே பின்துவாரத்திலே உறவு கொள்வது, அது அடிப்படையே கூடாதுன்னு இருக்கிறது. இதை செஞ்சால் ஹஜ்ஜி முடியாதுன்னு விளக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மனைவியோட ஒருத்தன் சேர்றதை பற்றி நீ சட்டம் எழுதுனா இரையச்சம் உள்ள ஒருத்தனுடைய சட்டம். ஃபி எஹத சபீலைனி, முன்துவாரத்திலே பின்துவாரத்திலேயோ ஒருத்தன் செஞ்சானேயானால், அதுவும் மின் ஆதமியின், மனித இனத்தை சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட போய் செஞ்சால் தான் ஹஜ்ஜி ஃபசாதாகும். ஆனால் ஃபொலா எஃப்சூதுபி வத்தியில் பஹீமத்தி, மிருகத்தை போய் உடலுறவு கொண்டாண்டு வைங்க, அப்போ ஹஜ்ஜி வீணாக போகாது. ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டிக்கிட்டு மிருகத்தை போய் என்ன செய்யலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலாம். முத்துலக்கண், பொதுப்படையாகவே ஹஜ்ஜி என்ன செய்யாது, முறியாது. ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிட்டு பொண்டாட்டியோட ஹலாலான முறையில் சேர்ந்தான்னு வைங்க, ஹஜ்ஜி முறிஞ்சு போயிடும். பொண்டாட்டியை விட்டு ஆடு மாடு கழுதையை தேடி போனான்னு வைங்க, அப்படி போனால் ஹஜ்ஜி முறியாது. ஏன்? லி குசூரிஹி, அது குறைவாக இருக்கணும், ரொம்ப அனுபவிச்சு விட்றாங்க, அவ்வளோ முழு இன்பம் இருக்காதான். நம்ம பெண்ணிட்ட கிடைக்கிற மாதிரியான நான் இருக்குது. அப்படி இல்லை குசூரிஹி, அது ஃபுல் இன்பம் கிடையாதுல்ல, கொஞ்சம் கம்மி தானே அப்படின்ற ஒரு அனுபவிச்சு சொல்கிற மாதிரி. சவாவுன் அன்சல் அவுலா, அப்படி மிருகத்தோடு சேரும்போது விந்து வெளிப்பட்டாலும் ஹஜ்ஜு கூடும், விந்து வெளிப்படாட்டாலும் கேடும். அது மட்டுமா, கது அல்ஹூ அல்லத்தி லா துஷ்தஹா பில் பஹிமா, யார் ஆசைப்பட முடியாத பருவத்தில் இருக்கிறாளோ அந்த பொம்பளை மிருக லிஸ்ட்டில் சேர்த்துக்கிற வேண்டியதான். 10 வயசு பொம்பளை போட்டு என்ன செய்யலாம், பிள்ளைய கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிவிட்டான்னு சொன்னால் ஹஜ்ஜு கூடும். அதாவது வயசுக்கு வந்த பொண்ணை ஏதாவது பண்ணால் தான் ஹஜ்ஜி பாத்திலாகும். வயசுக்கு வராத பொண்ணை போட்டு ஆசைப்படாத 5 வயசு பிள்ளைலாம் இருக்கும்ல, அதை கொண்டு கெடுத்துட்டான்னு வைங்க, ஹஜ்ஜிக்கும் போய் இஹ்ராமும் கட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அந்த இடத்துல ஹரம் ஷரீஃபில் இருந்து கொண்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கெடுத்தான்னு சொன்னால் ஹஜ்ஜி வீணாக போகாது. அதே மாதிரி இப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதி வச்சுருக்கிறாங்க. இது நோன்பு வசாதாவதான். நோன்பு பின்னாடி நான் வர்றேன். என்ன மேட்ரு, ஹஜ்ஜில் போய்கிட்டு மிருகத்தை போய் சேரு, என்ன பதில் சொல்லுவார், என்ன சொல்லுவார், சேர்ந்தா என்னன்னு சட்டத்தை சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. ஒருத்தன் சேர்ந்து விட்டால் என்னன்னு சட்டம் சொல்கிறாங்கன்ட்டு வேணா சொல்ல. இதெல்லாம் கேட்க லாஜிக்காக இருக்குமே தவிர, ஒரு இரையச்சம் உள்ளவனு இதாக வேலை. இது ருசிச்சு பார்த்து இதில் இன்பம் எதில் கூட இருக்குன்னு மீட்ரு வச்சு பார்த்து அதில் கூடுதல் இன்பம் இதில் குறைய இன்பம், இதெல்லாம் ஒரு யார் செய்கிற வேலை? ஆக கழிபட்ட சிந்தனையில் உள்ளவர்கள் உட்கார்ந்து கொண்டு இதை உட்கார்ந்துக்கிட்டு இணைஞ்சிருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே நேரத்தில் என்னது, இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, கேவலம் பொம்பளை, ஹஜ்ஜிக்கு போகிற பொம்பளை, அவள் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் அசிங்கமாக பேசுகிறேன் நீங்கள் நினச்சிடக்கூடாது, தலைப்பு அசிங்கத்தை எடுத்து காட்டுவது தான். உங்கள் கித்தாப்பில் இருக்குது, அதை நான் சொல்ல வேறு வழி இல்லை, இந்த தலைப்பில் இதுதான் சொல்லி ஆகணும். அதில் என்ன பண்ணுறாரு, ஒரு பெண்ணு கழுதையுடைய ஆண் உறுப்பை எடுத்து அவள் தன்னுடைய உறுப்பில் செலுத்தி கொண்டாலேயானால் அவள் ஹஜ்ஜுக்கு வீணாகிவிடும். அல்ல அறுத்து போடப்பட்ட ஆண்குறி எடுத்து உள்ளே செலுத்தி கொண்டாலேயா, நான் உள்ளே செலுத்துறதுன்னு ஒரு நாகரிகமான வார்த்தையை சொல்கிறேன், அது கூடிரும். ஆனால் ஆம்பளை அப்படி செஞ்சால் தான் ஹஜ்ஜி ஃபசாதான். பொம்பளைக்கு ஹஜ்ஜி என்ன செஞ்சிரு, வீணாக போயிடுமா. பொம்பளை மிருகத்தோடு ஏதாவது பண்ணிட்டாள்னா ஹஜ்ஜி வீணாக போயிடும். ஆம்பளை மிருகத்தோடு பண்ணிவிட்டால் என்ன செய்யாது, ஹஜ்ஜி வீணாக போகாது. அது ஏன் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு நாங்கள் வித்தியாசம் பண்ணது, அது காரணம் வேறு.
ஆம்பளைக்குன்னா ஹஜ்ஜி வந்து வீணாக போகாது. ஆடு மாடு கழுது கடையெல்லாம் போயிட்டு தெரியலாம் ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டிக்கிட்ட. அன்பானவர்களே, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறியதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ தப்சீரில் வேறு விஷயம் இல்லைங்கிறனால அந்த பழைய தட்டு இருக்கையில் அது இப்போ தூசு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. தலைப்புக்கு அது சம்மந்தம் இருக்கா? தப்சீர்களில் அசிங்கங்கள் அப்படின்னு நிலைப்பாட்டில் வந்து உட்கார்ந்துவிட்டு ஏற்கனவே பேசின கலியாக்கால வாதத்தில் உள்ள அந்த மதுஹப் வேண்டுமா வேண்டாம்னு சொல்லி பேசுகிறான்னு சொன்னால் மக்கள் நினைக்க மாட்டாங்க. என்ன நிலைப்பாடு இப்படி இருக்குது, சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இன்னும் அந்த காலத்து மக்களா எவ்வளோ அறிவுள்ளவர்கள் இப்போ இருக்கிறாங்க, யோசிக்க மாட்டாங்க. அதே போல் எங்களுடைய தர்ஜமாவில் எந்த தவறும் இல்லைன்னு சொன்னாங்களே, இவர் அடுக்கடுக்காக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஏதாவது பதில் சொன்னாங்களா? பதில் சொல்லாமல் இப்படி அசிங்கமாக பேசுகிறாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. இஸ்லாமிய விவாதம் சொன்னாக்கா ஆண்களும் பெண்களும் இதோடைய இவர் எழுதின தப்சீரில் என்ன குறை இருக்கிறது, தவறு இருக்கிறது, மற்ற இமாம்கள் எழுதின என்ன தவறு இருக்கிறது, இந்த சப்ஜெக்டில் ஒரு ஆள் விஷயம் தெரியாததா இருந்தால் இந்த சீடியை போட்டு பார்க்கணும், அவர் தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான் இந்த விவாதம். அதற்காக தான் இந்த பிராய்ச்சித்தை, அதுக்காக தான் இந்த செலவழிப்பெல்லாம். ஆனால் அதுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாமல், ஏன்னா பதில் சொல்ல தெரியலை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மாற்றப்பட்ட கலாலா சட்டம் அந்த விஷயமா நம்ம கேட்டோம், மாற்றப்பட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு இது வரைக்கும் யார் சொன்னாங்களா? நீங்கள் எதன் அடிப்படையில் சொன்னீங்கன்னு கேட்டோமே, பதில் சொன்னாங்களா? அதே போல் அல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிற விஷயத்தில் சம்மந்தம் இல்லாத ஹதீஸை நீங்கள் போட்டிருக்கிறீங்களே, அந்த ஹதீஸில் அப்படி இல்லைன்றமே. நம்ம எல்லாம் ஆயத்தை சொல்லி என்ன விளக்குன்னு கேட்குறோம், ஹதீஸை சொல்லி விளக்குன்னு கேட்குறோம். மக்கள் நினைக்க மாட்டாங்க. எவ்வளோ அருமையான தருணம் இது, இப்படி ஒரு வசனத்தை வைக்கிறாரு, விளக்கம் கேட்குறாரு, இது சொல்லாமல் என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு நினைப்பாங்களா? இல்லையா? நம்ம கேள்வி வைக்காவிட்டால் பரவாயில்லை. இப்போ முஅல்லஃபத்து குலூபும் முஸ்லீம் அல்லாதவர்களும் கொடுக்கலாங்கிறது 2 ஹதீஸை வச்சுங்க. நீங்கள் சொன்ன கருத்து அந்த 2 ஹதீஸ்லையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் உடனே என்ன செய்யணும், இருக்குதுங்கன்னு காமிக்கணும். இது நியாயம். அதுக்கு நீங்கள் வாதம் செஞ்சு வந்திருக்கீங்களா அர்த்தம். எங்கள் தர்ஜமாவோட பிழை இல்லைன்னு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் உண்மையாக இருக்குங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே. ஆனால் நாங்கள் வைக்கிற கேள்வி ஆக்கப்பூர்வமானது. ஹதீஸ் இப்படி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சொன்ன கருத்து பொருந்தலை அப்படின்னு சொன்னோம். அதுவும் இல்லை. அதே போல் பாருங்கள், இந்த விவாகரத்து விஷயமா பெண்களுக்கும் விவாகரத்து உண்டுங்கிற வாசகத்துக்கு விளக்கணும், வேறு வாசகத்துக்கு இல்லை, அந்த வாசகத்துக்கு. ஆனால் ஹதீஸில் வந்து ஆண் விவாகரத்து செய்கிறதா தான் இருக்குது. ஏங்க இப்படி இந்த ஹதீஸை போட்டு பெண்கள் உண்டுன்னு எழுதிங்கன்னு கேட்டோம். ஒரு ஹதீஸுக்கு சொல்லி இதுக்கு என்ன விளக்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொன்னால் கேட்குறவங்கெல்லாம் சரி இந்த வாதத்தில் அமர்ந்திருக்கிறோம், நியாயம் இருக்கிறது, தலைப்புக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இப்போ பதில் இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னால் நான் சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல தப்சீருக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் அங்கே போயிட்டீங்க, வேறு சப்ஜெக்டே இல்லையா தப்சீரில் உங்களுக்கு? அதே போல் ஒரு தோல்வி அடைந்து எழுதி தந்தால் நம்ம மதுஹப்பில் பேசலாம்னு சொன்னோம். அப்போ நீங்கள் இப்படி பேசணும்னு அர்த்தம், கிடையாது தோற்று போயிட்டோம், வேறு வழி இல்லாமல் சமாளிக்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இதில் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பிழைகளை மறுக்கிறதுக்கு அவங்க எந்த ஆதாரமும் இல்லை. இதுதாங்க வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு ஆள் தவறாக எழுதுறாரு, அவருக்கு முன்னால் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதுனது பிழை, தவறு, அசிங்கம்ங்கிறோம், பதில் சொல்ல முடியாமல் வேறு எங்கேயோ போனாக்கா வரலாறில் அழகான ஒரு பதிவுங்க, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பதிவுங்க இது. இல்லாட்டி சொல்ல வேண்டியதானே, நேரிடாக உட்காந்துல கேட்குறோம், பதில் கடைசி நேரத்தில் பதில்னு சொன்னாக்கா பதில் ஆகுமா? சொல்கிற பதில் தப்பு, நாங்கள் சொல்ல எங்கள் வாய்ப்பு தரணும்ல. கடைசி நேரத்தில் உலகம் கேட்டாங்க, இந்தாங்க பதில், முடிஞ்சு போல வாதம் அல்ல, உடனுக்குடன் பதில் சொல்லணும். அவன் அந்த பதில் தவறு நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு இன்னொரு பதில் சொல்லணும், அதுக்கு நாங்கள் ஒரு பதில் அதான் விவாதம். நாங்கள் பதில் சொல்லாமல் விவாதம் முடியாது. கடைசி நேரத்தில் இது பதில், இது பதில், அது என்ன விவாதம்? அது நீங்கள் உங்கள் மீட்டிங் நீங்கள் சொல்லலாம், எங்கள் மீட்டிங் நாங்கள் சொல்லுவோம். அது இப்போ பதில் சொல்லுங்க, நீங்கள் சொல்கிற பதில் தப்பு நாங்கள் சொல்லுவோம். இப்போ இதுக்கு விவாதத்து விஷயமாக ஒரு ஹதீஸை வச்சுங்க, தப்புன்றோம்ல, ஒரு ஹதீஸை எழுதி வச்சுருக்கிறோம், பதில் சொல்ல வேண்டியதானே பதில் இருந்திருந்தா. அதனால் உங்கள் நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக இருக்கிறீங்க. காரணம் தெளிவாக எழுதியிருக்கிறீங்க. பிஜேவியின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கமோ குர்ஆன் மாற்றமான கருத்துக்களோ இல்லைன்னு சொல்லுங்களேன். சும்மா சொல்லியிருக்கிறாங்க, பார்க்க நேரம் இல்லை, அதனால் பழைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவங்களே ஒப்புக்கொண்டாங்க தப்சீர்லாம் அசிங்கம் இருக்குண்டு. அதுதான் அறகுறையாக விளங்கக்கூடாது. இப்போ வேண்டாம், நான் பேசினதை மறுபடியும் போட்டு பாருங்கள். இப்போ ரொம்ப நேரம் ஆகலை, மறுபடியும் வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள். என்ன பதிவு செய்திருக்கிறார்கள், அதற்காக அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அர்த்தம் இல்லை. சொன்னா இல்லையா? ஏன் முழுமையாக கவனிக்க மாட்டேங்கிறீங்க? பாதி வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அதே நீங்கள் அந்த கையமைத்தனத்தை நீங்களே செய்கிறீங்க. இப்போது அதனால் எதையுமே நாங்கள் சொல்லக்கூடிய முழுமையாக கேளுங்க. நம்ம சொன்னோம் பதிவு உண்டு, ஏன் இதை நீங்கள் விளக்கம் கொடுக்கலையா? ஹதீஸு கிதாபுலாம் பலவீனமானது இருக்குங்க. அதுக்கு அவங்ககிட்ட கேட்கப்பட்டது,
என்ன என்ன அபூதாவுது திருமிதி அதெல்லாம் நல்லா உயர்ந்த கிதாபு தானே, அதுலேயே லைஃபான ஹதீஸு விளக்கம் கொடுப்பாங்க. அப்போ லைஃபுன்ட்டு அதில் பதிவு பண்ணியிருந்தா தான் நமக்கு தெரியும், அதனால தான் பதிவு பண்ணியிருக்காங்க, விளக்கம் சொல்ல தெரியுதுல. நாம் தெரிவதற்காகத்தான் பலவீனமான ஹதீஸையும் அந்த இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடிகிறது என்றால், தஃப்சீரில் கூட நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எல்லாம் கூட குர்ஆன் சொல்கிறான்ல, இன் ஹாதா இல்லா அசாத்தீருல் அவ்வலீன், முன்னவர்களுடைய கட்டுக்கதைகள் நல்லா குர்ஆனிலே சொல்லி காட்டான்ல. அந்த கட்டுக்கதை என்னங்க நமக்கு தெரியணுமா இல்லையா? யாரும் பதிவு பண்ணலான்னு வச்சுக்கிறோங்க. இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கருத்து பரிமாறிக்கொள்ளப்பட்டதுங்கிற மேட்ரு நமக்கு எப்படிங்க தெரியும்? அதனால தான் சொன்னேன், கருத்து பதிவாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொள்ளுங்கிற வாசகம் தெளிவாக இருக்குது, நீங்கள் பின்னாலும் பார்ப்பீங்க. அதை அவங்க பார்க்கல, அவர் ஒப்புக்கொண்டாருன்ட்டாங்க. அப்படியா? இப்போ லைஃபான ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாம் லைஃபாக ஏன் இருக்குது? அது விளக்கம் சொல்ல முடிஞ்சில்ல, அதே விளக்கம் தான் இங்கேயும். அப்போ எதையுமே தெளிவாக பார்க்கணும். இப்போ உங்கள் பத்திரிகையிலையும் உணர்வில் ஏதோ ஒரு இடத்துல கற்பழிப்பு நடந்தது மேட்ரு போட்டிருக்கு, அதனால் உணவு பத்திரிகை அசிங்கம், ஏன் கற்பழிப்பை பற்றி எழுதுகிறான்னு சொல்கிறது. நீங்கள் தகவல் கொடுக்குறீங்க, இந்த ஊரில் நடந்து தகவல் கொடுக்குறீங்க. ஒரு இடத்துல திருட்டு நடக்கும் கொடுப்பீங்க, ஒரு இடத்துல மதுக்கடை திறக்கும் கொடுப்பீங்க, அதுக்காக மதுக்கடை நீங்கள் ஆதரிக்கின்ற அர்த்தமா? நீங்கள் தகவல் கொடுக்குறீங்கங்க. அந்த மாதிரி தான் தஃப்சீரில் தகவல் கொடுக்குறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இதை நான் சொல்லனா இல்லையா? நீங்கள் அரைகுறை விளங்கிட்டு அவரே ஒப்புக்கொண்டாரு, வாதம்லாம் தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு வாதம் தேவையில்லை, ஏன்னா தஃப்சீரில் எந்த காரணத்தும் வைக்க முடியலையே, அதனால தானே இருக்கிறீங்க நீங்கள். இப்போ அதனால தானே அந்த பழைய கஞ்சின்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஏற்கனவே பத்திரிகைலாம் எழுதுனதை இப்போ போட்டு 2 நாள் ஓட்டதும் முடிவு பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால. இதுதான் உண்மை. அதே போல் பித்அத்துக்கு நாங்கள் 2 விளக்கம் கொடுக்குறோமா. எந்த விளக்கம் கொடுக்குறோம்? சில எதிராளிகளை அவர் எதை ஒப்புக்கொள்கிறாரோ அதை வைத்தே பேசுவோம். இப்போ நாங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸு இஜ்மா கியாஸை ஒப்புக்கொள்வோம். ஒரு ஆள் சொல்கிறாரு குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தாங்க பேசணும் பாரு, வாங்க பேசுவோமோ. அதனால் இல்லை, இஜ்மா ஒப்புக்கொண்டால் தான் நம்ம வாதத்தை ஒன்றும் சொல்ல மாட்டோமே. குர்ஆனும் ஆதாரப்பூர்வ ஹதீஸ் இருந்தால் தான் வாதத்துக்கு வருவோம். யாரோ சொன்னால் வைங்க வருவோம் வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். அதனாலங்க இஜ்மா விட்டுட்டோம்னு அர்த்தம் இல்லை, கியாஸ் விட்டுட்டோம்னு அர்த்தம் இல்லை. ஒரு நபர் எந்த நிலை இருக்கிறாரோ அவர் நிலைக்கு தகுந்த பதிவு கொடுப்போம். ஏன்னா அந்த லுகவி சரிங்கிறது வஹாபிட்டு அவங்க சொல்ல வஹாபின்னு நான் பேசினதை சொல்லி காமிச்சதுனால நான் சொல்கிறேன், போட்டு காமிச்சிட்டாங்களே நான் சொன்னேன். அதனால் வஹாபிட்ட 2 அளவுகோல் இருக்குங்க. அவங்க சொன்னால் லுகவி சரின்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சொன்னோம், லுகவி சரிங்க பிரிக்கிறீங்கல்ல, அப்புறம் மாலை போடுறது கூடங்கிறீங்க, அது இபாதத்தா? அவங்கள பார்த்து நான் கேட்டோம், மாலை போடுற இபாதத்தா? ஒரு மாப்பிள்ளை அது ஒரு மாப்பிள்ளை மணப்பந்தலில் மாலையை போட்டார், அதனால் இத்தனை நன்மை உண்டு அப்படின்னு சொன்னால் இபாதத்தான் ஆகும். நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே, அது அவங்களுக்கு விளக்குறோம். இது உலக அடையாளத்தாக போடுறது. அந்த சபையில் யாருப்பா மாப்பிள்ளை? இந்த மாலை போட்டுக்கிறதா அவர் தான். அடுத்து தான் மாலை போட்டதுனால இத்தனை நன்மை உண்டு, மாலை போடாததால் நன்மை குறைந்து விட்டது கிடையாது. உலகம் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து அடையாளம் கண்டு கொள்கிற மாதிரி அதைத்தான் அவர் தான் உலக அடிப்படையில் கூடுங்கிறார்ல. அதனால் அவருடைய பாஷையிலேயே நீ தான் சொல்றீல்லப்பா, இது லொகவி கூடும்ண்டு மாலை போடுறோம், லொகவி தான், உலகம்தான், இதுக்கு சவாம் பலம் கிடையாது, இது இபாதத்தல்ல, அடையாளத்துக்காக போடுறது தான். நம்ம முன்னால் சொன்னோம்ல, ஒரு மனிதன் எழுந்ததிலிருந்து உறங்குகின்ற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செயலும் சொல்லும் இபாதத்தாக மாறுகிறது. அது கரெக்டு தான், அதுவும் மறுக்கிறங்கிறதல்ல. ட்ரெஸ்ஸு போடுறேன் உல விஷயந்தான். ஆனால் போடும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுரத்தை மறைக்க சொன்னாங்க. அதனால் இந்த ஆடையை கொண்டு மறைக்கணும் மனசை நினச்சிக்கிட்டு நான் போட்டேன்னு வைங்க, எனக்கு சவாபு. சோறு திங்கிறோம், எதை வேணாலும் திங்கலாம், அது உலக சம்பந்தப்பட்டது தான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத சோறு பிரியாலும் இப்போ தின்றுட்டுருக்கோம். அதே நேரத்தில் நான் சோறு திங்கும் பொழுது இந்த உணவின் மூலம் என்னுடைய உடலில் பெறுகின்ற அந்த சக்தி வைத்துக்கொண்டு நான் வணக்க வழிபாடுகளில் இபாதத்தில் ஈடுபடுவேன், மக்கள் சேவையில் ஈடுபடுவேன், என் நியத்து வச்சு நான் சாப்பிட்டாக்கா நான் சாப்பிடுவது இபாதத்து தான். அங்கே ஏன் முரண்கிறீங்க? எந்த நான் அர்த்தத்தில் சொன்னேன் என்று பாருங்கள். நான் இந்த மாலை போகிற விஷயம் மாதிரி எதாக இருக்காது, உலகம்தான், அது இபாதத் அல்ல. அது எண்ணத்தை கொண்டு மாறும். உலக விஷயமாக இருந்தால் நல்ல விஷயங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம விவாதம் நடத்துகிறோம், என்ன சலாசம் காட்டுறது சுன்னத்தா? ஆனால் அதே நேரத்தில் நமக்கு நன்மை இருக்கா இல்லையா? குர்ஆனையும் ஹதீஸையும் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தில் தானே வந்தீங்க. அதுக்கான இது இபாதத் அல்ல. நீங்கள் மூலம் உங்கள் எண்ணத்தின் பிரகாரம் உங்கள் நன்மை கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஏன் 4 விஷயத்தை தெரியணும், குர்ஆன் ஹதீஸை தெரியணும், அதுதான் வந்திருக்கிறீங்க. அதனால் முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல் சொன்னாங்க, இந்த அலிஃப் லாம் மீம் இருக்குது, அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னால் நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த காலத்து அரபி மொழி இலக்கியவாதிகள்லாம் சொல்லுவாங்க,
அதை பின்பற்றி தான் எல்லாம் சொல்லியிருக்கிறான். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டோம். இன்னும் ஆதாரம் கேட்குறீங்களாண்டா, நீங்கள் அப்போ எழுதுனீங்க, எதை வேண்டாம் எழுதுங்க, நான் ஆதாரம் கேட்கக்கூடாதா? அப்படி இருந்தாங்க தாங்கன்னு கேட்டோம்ல. இன்னும் உண்டான இலக்கியவாதியுடைய மரபு இப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரு ஆளுடைய இது தாங்கன்னு கேட்டோம்ல. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது வரைக்கும் காலையிலேருந்து அவங்க பேசின பேச்சை தான் போட்டு கேள்வி கேட்டோம், பாதிக்கு மேலே. இந்த பிதத்துக்கு மட்டும்தான் அது ஒரு பதில் ஏதோ சமாளிக்கிறதுக்கு ஒன்று இருக்கே தவிர வேறு ஒன்றுக்குமே என்ன இல்லை, பதிலே சொல்லலை. அந்த பிதத்துலையும் அவர் இப்போ சொன்னார், அந்த மாதிரியா சொல்லியிருக்காரு ஏற்கனவே. இதுதான் உண்மை. அதை போட கொண்டு வருவார் சொன்னதுக்கு அது சம்மந்தம் பாருங்க. ஏங்க பிதஅத்து கூடாது, இதுல எந்த இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனா என்ன பிதஅத்துன்னு சொன்னா, மார்க்க ரீதியிலான பிதஅத்து கூடாது, உலக ரீதியிலான பிதஅத்து அல்ல. உலக ரீதியான பிதஅத்து கூடாதுன்னு வச்சுக்கிறோங்க. மைக்கு கூடாது, ஏன் சலாச காலம் மைக்கு இல்ல, லைட் இருக்க கூடாது, மேடை இருக்க கூடாது, நீங்க சேர்ல இருக்கீங்க அதெல்லாம் இருக்க கூடாது. ஏன் இதெல்லாம் சலாச காலத்துக்கு இல்ல. அப்ப இதை என்ன வழங்குது? பிதஅத்துல ரெண்டு வகை, மார்க்க சம்பந்தப்பட்டது, உலக சம்பந்தப்பட்டது. இது நம்ம வஹாபிகளே சொன்னதுதான். வஹாபிட்ட நம்ம கேட்டோம், சும்மா அவங்க வாயில வரணுங்கிறதுக்காக வேண்டி. என்னங்க பிதஅத்து கூட சலாசம் காலத்து இருக்கா கூடாங்கிறீங்க, கார்ல போறீங்க, ஏசி வச்சுக்கிறீங்க, மாடு வீடு கட்டுறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் உலகம் சம்பந்தப்பட்டங்க. அவங்களுக்கு விளக்கம் வாயில வழங்குறதுக்கு தான். உண்மையும் அதுதான், உண்மை அதுதான். அது வாதத்துக்காகலாம் சொல்லலை, உண்மை அதுதான். நாங்கள் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். குரான் மட்டுங்கிறியா அவா பேசுவோம், குரான் மட்டுங்கிறியா பேசுவோம், அதுக்காக சொன்னதுன்றாரு. அதுக்காக சொன்னார், உங்கள்கிட்ட போட்டு வாங்கி அவங்கள வாயிலேருந்து வர வைக்கிறதுக்காக நாங்கள் கேட்டோம், அவங்க இதை தான் சொன்னாங்க, உண்மை அதுதான் அப்படின்னு சொன்னதுக்கு பல்ட்டி அடித்தது. ஒன்றுக்கு தான் பதில் காலையிலேருந்து பேசுனதுக்கு ஒரு கிளிப்பிங்கு. அந்த பதிலும் இப்படி தான் இருக்குங்கிறத விளங்கிக்கிறங்க. அடுத்து இந்த தப்சீர்கள் எழுதி வச்சுருக்கிறாங்கல்ல, சும்மா இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்குறாங்களாம். அதை அவங்க ஆதரிக்கலாம் இல்லையாம். ஆதரிக்கலன்னு நீங்கள் இந்த கண்டிச்சிங்க இது மாதிரி கண்டிச்சிருந்த வேண்டியானே, கிறுக்கு பயில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்னு எழுத வேண்டியானே. நபியை பற்றி ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணால் எப்படி பதிவு பண்ணணும்? இந்த மாதிரி எல்லாம் கிறுக்கு பயில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சேர்த்து பதிவு பண்ணணுமா? சும்மா பதிவு பண்ணுறேங்கிற பேரில் அப்படி மக்கள்கிட்ட இந்த கருத்தை விதைக்கணுமா? அதுவும் இப்னு அப்பாஸ் சொன்னார், அவர் சொன்னார்னு பெரிய பெரிய ஆளுக்கு பேரை பயன்படுத்திட்டு சும்மா விட்டுட்டு போனால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஆதரிக்கிற தவிர என்ன அர்த்தம்? தப்புன்ட்டு நீங்கள் தானே சொல்கிறீங்க, அவங்க சொல்ல காணாம. தப்சீரில் எழுதினால அதை சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் இந்த தொடையில் உட்கார்ந்தாருங்கிற சம்பவத்தை எழுதிப்புட்டு என்ன செய்கிறாங்க, ஒயிலா ஹாதல் கவுலி ரஹப மஅலமுல் முஃபஸ்ஸிரீன வ ஆமத்துஹும், முஃபஸ்ஸிரீன்களில் மிக அதிகமான பேர் இந்த கருத்தை தான் ஏற்றிருக்கிறார்கள்னு வந்திருக்கு. ஸோ தகவலுக்கு சொன்னாங்கன்னு அவர் சொல்கிறார். இந்த கருத்தை தான் கொஞ்சம் பேர் தான் இவங்க சொல்கிற கருத்தை மறுத்துருக்குறாங்களா. இவங்க சொன்ன மாதிரி அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் யூசுப் நபி அந்த பெண்ணை சீரழிக்கிற அளவுக்கு உட்கார்ந்துட்டாருங்கிறது தான் அதிகமான தப்சீரை சொன்னார்கள் என்று குர்துபில அவர் எடுத்து காட்டுறாரு. இது குஷைரி, அபு நஸ்ரி, இப்னு லம்பாரி, நஹாஸ், மாவர்தி வகைரஹும் இன்னும் பலர் இதை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எதை சொல்கிறாங்க? அதிகமான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து இதுதான். அப்போ இது அதிகமான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து என்று சொன்னால் இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் அர்த்தமா? இந்த வாதத்தில் சபையில் பதில் சொல்ல முடியாதுங்கிறக்கான எப்படிலாம் பெறலணுமா? தப்சீரில் ஆதரித்து இது சொல்ல வேண்டிய தேவை என்னங்கிறேன். எவனோ ஒரு கிறுக்கன் ரசூல்லா பற்றி ஒரு தப்பாக சொன்னா அதுக்கு புஸ்தகத்தில் எழுதி என்று இவன் சொன்னான்னு எழுதி வைப்பதே அசிங்கப்படுத்துறது இல்லையா? அதையும் இந்த பதிவு பண்ண நபியை பற்றி எவனோ சொன்னான்னா அது எழுதாமையில் போயிருக்கணும், எழுதுனா கண்டனத்தையும் சேர்த்துல பதிவு பண்ணியிருக்கணும். அப்போ நபிமார்களை கேவலப்படுத்தக்கூடிய அசிங்கம் தான் அதில் இருக்கே தவிர இவங்க இதுவும் பிறல்றது தான். திருப்பி எல்லாத்துலேயும் பிறண்டு ஒரே அளவுகோல் தான் அதில் இருக்கிறது. அந்த விட்டதுக்கு வர்றான், அது மறந்துடக்கூடாதுங்கிறக்க வேண்டி. இந்த ஹஜ்ஜிங்கிறது எவ்வளோ புனிதமான ஒரு வணக்கத்தை சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்க, நீ ஹஜ்ஜிக்கு போறியா, மனைவியோடு சேர்ந்துட்டேன்னு வை, இஹ்ராம் கட்டிட்டு உடலுறவு கொள்ளக்கூடாதுன்னு இருக்குது. மனைவியோடு சேர்ந்துட்டா ஹஜ்ஜி வீணாக போயிடும், ஹஜ்ஜி பசாத் ஆயிரும். ஆனால் மனைவி இல்லாமல் வேற ஒரு ஆளோட போய் நீ சேர்ந்தின்னு சொன்னால், அல்லது அது எப்படி இருக்கனே, புணத்துலையும் சேரலாமா? அதமுல் ஃபசாதி பி வத்தியில் மைத்தத்தி, புணத்துட்டு போய் புணத்துட்டு சேர்வானா எவனாச்சு? ஒரு ஆம்பளை என்ன ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறான், ஒரு பொம்பளை புணம் கிடக்குது, அந்த பொம்பளை புணத்தில் போய் ஒருத்தர் என்ன செய்கிறான், இது மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னால், உடலுறவு கொண்டான்னு சொன்னால் அவனுடைய ஹஜ்ஜி வீணாக போகாது. இதுவும் உணர்வுல கற்பழிப்புண்டு அவன் கற்பழித்தாண்டு ஒரு நியூஸ் எழுதுகிற ஒன்றா? கற்பழித்தால் நோன்பு முறியாதுன்ற உணர்வில் எழுதியிருக்கிறோம், கற்பழித்தால் ஹஜ்ஜு முறியாதுன்ற உணர்வில் எழுதியிருக்கிறோம். உணர்வில் நடந்த செய்தி நீங்கள் எழுதுகிற சட்டம். செய்தியும் கொலை செஞ்சானா கொலைன்னு தான் எழுத முடியும். கொலை செய்வது தவறில்லை என்று எழுதுவது, கொலை செஞ்சான் என்று எழுதும் ரெண்டு ஒன்றா? அப்போ கொலை செய்வது தவறு என்ன? அது ஒரு ஃபத்வா. நீங்கள் ஃபத்வா கொடுக்குறீங்க, அதான் என்னவெல்லாம் செய்யலாம், பணத்தை போய் கெடுத்துக்க, நல்லா கெடுத்துக்க, சின்ன பிள்ளையில அப்போ தூக்கிட்டு போய் ஹஜ்ஜில் போய் மக்காவில் போய்
ஹரம் ஷெரீஃபில் போய் என்ன செய்யணுமா, சின்ன பிள்ளை விளையாண்டுட்டு தூக்கிட்டு போய் நினைச்சிக்க, அதை கெடுத்துக்க, உன் ஹஜ்ஜி வீணாக போவாதுன்னா இது என்னங்கிறேன்? இது இரையச்சம் உடையவர்கள் எழுதக்கூடிய ஒரு சொல்லா? இதெல்லாம் தானே எங்களை விரட்டுனுச்சு இந்த குப்பையில், இதெல்லாம் நாங்களும் இருந்தோம். அப்போ 10 வருஷமாக சொன்னது தான் சொல்கிறாங்கங்கிறீங்க. 10 வருஷம் அவகாசம் கொடுத்து பதில் இல்லை பார்த்தீங்களா? இன்னைக்கு சொல்லலை, இது புதுசு இல்லையா, அவரை ஒத்துக்கிட்டாரு. 10 வருஷமாக இதைத்தான் சொல்லுகிறார்கள். அப்போ 10 வருஷம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்துருக்குது. 10 வருஷத்துக்கு பிறகு பதில் சொல்கிற ஒரு சான்ஸ் கிடைத்திருக்கிறது. 10 வருஷமாக யோசிச்சு தீட்டி யோசிச்சு பார்த்துருக்கிறீங்க. 10 வருஷமாக உங்களுக்கு பதில் சொல்லலைன்னா 10,000 வருஷமானாலும் பதில் சொல்ல இயலாதே. எவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமாக போச்சு பாருங்களேன். 10 வருஷமாக கேட்டதுங்கிறது அவர் மைனஸ் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. இப்போ தான் சொல்லுகிறார்கள், நான் தேடி பார்க்க வேண்டும், முதல்ல கேள்விப்படுகிறேன்னாலும் கொஞ்சம் பரவாயில்லைன்றலாம். எனக்கு தெரியும் 10 வருஷமாக ஆன்சர் கிடையாது, எங்கள்கிட்ட தெரியுமே, தெரியலன்னு தெரிஞ்சு தானே எங்கள்கிட்ட கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ மோசமாக இருக்கிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னும் சொல்கிறேன், ஹஜ்ஜிக்கு போகிறவன் பணத்தோடு கொண்டாலும் ஹஜ்ஜு முறியாதான். அந்த கை வேலை செஞ்சு அது மாதிரி விந்த வெளியாக்கினான்னு சொன்னால் அவன் ஹஜ்ஜி வீணாக போவாதான். அது ஒல் இஸ்திமினாவும் பில் கஃபி அலாகாதா, அதுவும் இப்படி தானா. அப்புறம் அபு ஹனீஃபா இமாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா யுஃப்சிது பில் ஜிமாய் ஃபித் துபுரி, பின்துவாரத்தில் போய் உடல் உறவு கொண்டு வை, அது ஹஜ்ஜி வீணாக போகாது. அது ஹஜ்ஜுக்கு போய்ங்க ஹரம் ஷரீஃபில் போய் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி என்ன செய்யலாமா, அது செய்யலாமா? ஏன்னு கேட்டால் அதில் இந்த உடலுறவுடைய அந்த இது வந்து முழுமையாகலை. அது பின்துவாரத்தில் உடலுறவு கொண்டது அது ஒரு ஃபுல் இன்பம் கிடையாது. அதில் அப்படிலாம் இதெல்லாம் ரசித்தாளுக்கு தான் எழுத முடியும், அப்படி எழுதியிருக்கிறாங்க. அதில் இன்னொன்று இருக்குது, இதோ தெரியாதனமா விளங்காமல் செஞ்சுட்டான்னு கிடையாது, வேணும்னு செஞ்சாலும் பரவாயில்லையா. ஒலா ஃபர்க ஃபீ தாலிக பைன அன் யகூன ஆமிதன் அவ் நாசியன், வேணும்னு செஞ்சாலும் அது சரிதான், மறதியாக செஞ்சாலும் சரிதான், தாயன் கட்டுப்பட்டு விரும்பி செஞ்சாலும் சரிதான், அவ முக்குரகன் வற்புறுத்தப்பட்டு செஞ்சாலும் சரிதான், நீனா வேணும்னு செஞ்சு தான் ஆகணும், இந்த சிறுமியை கற்பழித்து தான் ஆகணும், ஹஜ்ஜு முறியாதுன்னு இருக்குதுல்ல அதுக்காக வேண்டியே கற்பழிப்போம் அப்படின்னு சொல்கிறதான் வேணும்னு. அப்படி செஞ்சாலும் முறியாது என்று எழுதினால் அசிங்க தலைப்பு வந்துருச்சா இல்லையா? தலைப்பு வெளியே போயிட்டோமா? எங்களுடைய எழுத்துக்கள்லாம் இருக்குது. உங்களுடைய எழுத்துக்கள் ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் உள்ளதை தான் எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறோம் தலைப்பின்படி. அது ஒன்று. இதில் என்னன்னு கேட்டால் ஒரு கேள்வி வருதுல்ல, அவ்வளோ அந்த கேள்வி கிளப்புறா. ஆம்புல மிருகத்தில் போய் சேர்ந்தா அவனுக்கு ஹஜ்ஜி முறியாதுங்கிறோம், பொம்புல மிருகத்திட்ட போய் சேர்ந்தான்னு சொன்னால் ஹஜ்ஜி முறிஞ்சு போயிடும், வீணாக போயிடும்னு சொல்கிறோம். ஏன் தெரியுமா? பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்பம் அடைதல் என்பது தனி, சின்ன விஷயத்தில் அவங்களுக்கு இன்பம் முழுசாக கிடைத்து விடும். ஆம்பளை அப்படிப்பட்டவன் இல்லை, பயங்கர தத்துவம். அதனால் அவங்களுக்கு முழு இன்பம் கிடைச்சிருமா, மிருகத்தில் போனாலும் என்னத்தை செஞ்சாலும் செஞ்சிடறேன், முழு இன்பம் கிடைச்சிரும். அதனால் அவங்களுடைய ஹஜ்ஜி வீணாக போயிடும். ஆம்பளைக்கு அப்படி கிடைக்காதுன்னா இதெல்லாம் என்னங்கிறது? கேடு கட்டவனுக்கு இந்த மாதிரி சிந்தனை வருமா? ஒரு மார்க்கத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அறிஞனுக்கு வருமா? இதை கேட்கக்கூடாது. அவங்களுடைய எழுத்துக்களில் உள்ளது தானே கேட்குறேன். 10 வருஷமாக கேட்குறோம்ல, இந்த சபை நல்ல வாய்ப்பு தானே. 10 வருஷமாக பதில் சொல்ல முடியாத ஒன்றை கேட்டிருக்கிறாங்க, ஒட்டச்சி எரியறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ட்டு சந்தோஷமாக அதை பயன்படுத்தி கொண்டு நொறுக்குவீங்களா? நாங்கள் பதில் சொல்ல மாட்டோங்கிறது கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்க போகிறீங்களா? இன்னொன்று கேளுங்க, இந்த முரண்பாடு எல்லாம் கலந்து வரும். இந்த இன்னொன்று பாருங்க, இதுல இருந்து நம்ம என்ன புரியுறோம் அப்படின்னு கேட்டா, இறைவன் இல்லாத இடம் என்பதே கிடையாது அப்படிங்கிறது தான். இஸ்லாம் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்லி காட்டுது, அது என்ன சொல்லி காட்டுன்னு சொன்னா இறைவன் இல்லாத இடம்ங்கிறதே கிடையாதுங்கிறது தான். நம்ம சொல்லுவோம் இறைவன் எங்கும் இருக்கிறான், அவன் இல்லாத இடம் கிடையாது, இறைவனுக்கு குறிப்பிட்ட இடத்தை வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த போலீஸை தடுக்கிறாங்களே, அல்லாஹ்விடம் கூட கேட்க கூடாது அந்த இடத்துல. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லிட்டான்ல, ஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்க எங்க திரும்பினாலும் அங்க அல்லாஹ் இருக்கிறான். அப்ப எங்க எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறாங்க பொழுது எல்லா இடத்திலுமே அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கலாம். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்க இருந்தாலும் இறைவன் உங்கள் கூட இருக்கிறான், உங்கள் கூட எங்க இருந்தாலும் இருப்பான். இல்ல கழிவறையில் இருந்தா மட்டும் இறைவன் உங்க கூட இருக்க மாட்டான், நீங்க மட்டும் தான் இருப்பீங்கன்னு அர்த்தமா? இறைவன் எங்கும் இருந்தா நம்ம கூட இருக்கிறான். அப்ப இறைவன் இங்கும் இருக்கிறான், அங்கும் இருக்கிறான், அரிசிலும் இருக்கிறான். அரிசில் மட்டுமல்ல. இதை கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தோம், உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன் இப்படிலாம் சொன்னோம்? வழிகேடன்னு போன விவாதத்தில் சொன்னார். எங்கும் இருக்கிறான்ட்டு யார் சொன்னார்களோ அது வழிகட்ட கூட்டத்தினுடைய கொள்கை. நாங்கள் அப்படி சொன்னோமா? நாங்கள் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சொல்லாத ஒன்றை நாங்கள் சொன்னதா சொல்கிறீர்களே, நாங்கள் சொன்னதே இல்லையேன்னு சொன்னாரா? போன விவாதத்தில் என்ன சொன்னார்? நாங்கள் இறைவன் எங்கு போட்டுருங்க, அதையும் டைம் இல்லை. இது போன்ற ஒரு கொள்கையே இஸ்லாத்துக்கும் முரண்பட்டதுதான். எல்லா இடத்திலும் இறைவன் இறங்கி இருக்கிறான், தப்பு தான். எல்லா இடத்திலும் இல்ல, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், அதுவும் தப்பு தான். அடுத்ததாக எல்லா இடத்திலையும் இறைவன் இருக்கிறான் அப்படி கொண்டு வர்றதுக்காகத்தான் இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்க. இது அத்வைத கொள்கை, இந்து மத கொள்கை, இதை கொண்டு வர்றதுக்கு தான் இவங்க சொல்றாங்கிறாங்க. இது வரைக்கும் நாங்க இப்படி எடுத்து வச்சோமா? இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான், இந்த அத்வைதம் நாங்கள் ஆதரிக்கிறோம், அதனாலதான் இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு நம்ம சொன்னோமா?
நாங்கள் சொல்லாத ஒன்றை, எங்களுடைய கொள்கை இல்லாத ஒன்றை எங்கள் மேலே எப்படி நீங்கள் சொல்லலாம்? அப்போ நம்ம கொள்கை அப்படியா இருந்துட்டு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். எங்கள் கொள்கை இதுதாங்க, இதாங்க பதிலுமோ. நம்ம கொள்கையே இல்லாத ஒன்றை உங்கள் கொள்கை இதுதான் என்று எப்படி உங்கள் முடிவுக்கு வந்தாங்க? அன்பானவர்களே, பிதாத் விஷயத்தில் நம்ம கொடுத்த விளக்கம் பரவாயில்லை அப்படின்னு ஒப்புக்கொண்டாங்க. அந்த ரொம்ப சந்தோஷம்தான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம சொல்கிற விளக்கத்தை ஒப்புக்கொண்டா ரொம்ப ஹையராக இருக்கும் அப்படிங்கிறோம். இன்னொன்று, அதுதான் உண்மை என்றோமா, லொகவி சரின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுதான் உண்மை என்றோம். ஆமாம் உண்மை தான், அதனால தான் இப்போ உண்மைங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, மைக்கு யூஸ் பண்ணுறேன்ல, அது பிதாத்து லொகவி உலகம் சம்மந்தப்பட்டது உண்மை தான், அதனால தான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ ஏசி அதுவும் உண்மை தான், அதனால தான் ஏசி ரூமில் இருக்கிறேன். இப்போ அதில் நான் என்ன மாற்றம் அடைஞ்சிட்டேன்? நாங்கள் உண்மைன்னு பேசிட்டு போக கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நம்ம என்ன உண்மைன்னு சொன்னோமோ செஞ்சுட்டே இருக்கிறோம். உண்மை என்கிறார், ஆமாம் அது உண்மை செயலே காட்டிக்கிட்டு இருக்கிறோமே, இதில் என்ன பிழை இருக்குது? அதனால் இந்த விளக்கம் அவங்களுக்கு நிறைவுபடுத்தி விட்டதாக சொன்னாங்க. அந்த வரைக்கும் சந்தோஷம். ஆனால் ஒரு கவலை என்னென்னு கேட்டால், ஒருவர் குர்ஆனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, தப்புன்னு சொல்லி நேராக உட்காந்து இந்த பாருங்கள் தப்புங்கிறோம், அதுக்கு பதில் சொல்லாமல் அப்படி இப்படின்றா பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஏன் ஒரு தப்சீர் இதுக்கு விளக்கம் கொடுத்தான்னு நினைப்பாங்க. ஒன்று சரியாக எழுதியிருக்கணும், இல்லைண்டாக்கா தப்புன்னு சுட்டி காட்டும் பொழுது இது தவறல்லங்க, சரியாக தாங்க இருக்குது, இந்த பாருங்கள் ஹதீஸு, நீங்கள் புகாரியில் தவறான விளக்கம் தான் சொன்னீங்க, நான் சொன்ன கருத்துக்கு தாங்க சரியாக இருக்குது இந்த ஹதீஸு பாருங்கள் அப்படின்னு சொன்னாக்கா மற்றவங்க நினைப்பாங்க தகுதி உள்ளவர் தான் மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாரு. இப்படி நம்ம உங்களுடைய தர்ஜமால தவறு இருக்குன்ற பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது பதில் சொல்லாமல் மதுஹப் சட்டத்தை தலைப்பை விட்டும் போய்கிட்டு இருக்கிறீங்க. மற்ற நினைப்பாங்க அப்போ தகுதி இல்லாதவர் தானே இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாரு, மொழியாக்கம் பண்ணியிருக்கிறான்னு தானே பார்வையாளர்களும் இந்த சீடியை போட்டு பார்க்கக்கூடியவங்களும் நினைப்பாங்க. நேரடியாக உட்காந்துலாம் கேட்குறோம், எங்கே வந்து கேட்டாலும் பரவாயில்லையாங்க, ஆனால் பதில் பின்னால் சொல்லுவோம், முடியும் போது சொல்லுங்க, விவாதம் இல்லையே. கேட்டாங்களா இதான் பதில், அப்படி கேட்டாங்களா அதான் பதில், அது விவாதமா? கடைசியில் பதில் பேரில் சொல்லி முடிச்சோம், அவங்க எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டோம். பதில் தப்பாக இருந்தால் இப்போ தப்புன்ட்டு சுட்டி காட்டுவது இப்போ சொன்னால் தானே அந்த பதில் சரியில்லை நான் சுட்டி காட்ட முடியும். நாங்கள் சொல் தவறுங்கிற நீங்கள் சுட்டி காட்ட முடியும், அதான விவாதம். இப்போ விவாதம் வழி இல்லாமல் போச்சே. நாங்கள் கரெக்டாக நிலைப்பாடில் நிற்கிறோம் பாருங்கள், இது தாங்க சத்தியங்கிறது. நாங்கள் உங்களுடைய மொழிபெயர்ப்பில் தவறுன்னோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நீங்கள் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறீங்க. பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லைன்னு சொல்லிட்டுங்கள்ல, சொல்லுங்களேன். அதை விட்டு எங்கே பாருங்க, நாங்கள் ஆபாசத்தை பற்றி தானே பேசிக்கிட்டே இருக்கங்கிறீங்க, தினத்தந்தி ஆபாசத்தை பற்றி இப்போ பேசலாமா? நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? தப்சீர் நூல்கள் எடுத்து, தப்சீர் நூலே எடுத்து தான் அப்படியே தப்சீர் வார்த்தை போட்டிங்க. இப்போ முன்னுக்கு பின் வரணும், இப்போ நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீ யோசிச்சு பார்க்கணும். அதே போல் சொன்னாங்க, அது தவறாக எழுதுனதை வந்து இப்னு அப்பாஸ் சொன்னதை தவளாக தான் சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னான்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்களா இப்படி இருக்குது, நான் இது அங்கீகரிக்குன்னு சொன்னாங்களா? நீங்கள் காமிங்க. இப்னு அப்பாஸ் அல்லாஹ் தஆலா நூ சொல்லிவிட்டு இதுதான் கரெக்டுன்னு சொன்னாருக்குன்னு சொல்லுங்கள், அப்போ அவங்க அங்கீகாரம் வரும். நம்ம அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கருத்துக்கள் இருந்ததுங்க எப்படிங்க புரிந்து கொள்ள முடியும்? அப்படி இருக்க போய் தான், அப்படி தகவல் பரிமாறப்பட போய் தானே தெரியுது. அதுக்காக தான் அங்கீகரித்தாங்க அர்த்தம் அல்ல, அப்படி அர்த்தத்தை வாங்கக்கூடாது. இன்னொன்று, எல்லா தப்சீரில் உள்ளவங்களும் இந்த தவறாக ஈடுபட்டான்னு தான் இது வச்சுருக்காங்க, எல்லாம் பொய்யா சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இப்போ ராசியை பற்றி அவங்க சொன்னாங்க, அந்த ராசி அவங்க தப்சீர் ராசியில் எழுதின வாசகத்தை இப்போ நான் வாசிக்கிறேன், என்ன இருக்குன்னு பாருங்களேன். அண்ணன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கான பரி அனில் அமலில் பாத்திலி வல் ஹம்மல் முஹர்ரம். பார்த்தீங்களா, இந்த ஹம்முங்கிற வார்த்தை தான் வருது குர்ஆனில். அந்த ஹம்மை விட்டுமே நீங்கவர்கள். ஹாதா கவுலுல் முஹக்கிகீன் மினல் முஃபஸ்ஸிரீன் வல் முத்தகல்லிமீன். எல்லா தஃப்ஸீர்களுடைய தகுதி வாய்ந்த சொல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வபிஹி நகூலு, இந்த கருத்தை தான் நாமும் சொல்கிறோம். ராசிமாம் சொல்லிட்டாங்களே, இதெல்லாம் இருக்குதுங்க. அதனால் அவர் சொன்னால் இவர் சொல்ல வேணாம், சில தகவல் வந்து நாம் தெரிவதற்காக, அதுக்காண்டி அவங்க அங்கீகரித்தான் அடிப்படையும் இல்லை. இப்போ திருமதி இமாம் லைஃபான அதையும் பதிவு பண்ணாங்க, அதனால் லைஃப் அங்கீகரிக்கின்ற அர்த்தமா? அப்படி சொல்லுவோமா? அப்படி சொன்னால் இதையும் சொல்லலாம். இல்லை அவங்க பதிவு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் அங்கே ஒரு நிலைப்பாடு இங்கே ஒரு நிலைப்பாடு அப்படிங்க புரிஞ்சு கொள்ளணும். இன்னொன்று, நம்ம கேட்ட கேள்வி பதில் சொல்கிறதுனால இது ஒரு வரலாற்றில் சிறப்புமிக்க விவாதம். நேரடியாக ஒருவர் எழுதுகிறார், அவருக்கு எதிரில் உட்கார்ந்துக்கிட்டு தப்புங்கிறோம், பதில் இல்லாமல் எதையோ சொல்கிறார் என்றால் இப்பொழுதுள்ள மக்களும்
பிறகு இந்த யாரெல்லாம் போட்டு பார்ப்பார்களோ அவர்களெல்லாம் உண்மையை புரிந்து கொள்வார்கள். என்ன கேட்கப்படுது, பதில் சொல்லலே, வேறு எங்கெங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டுமல்ல, மதுஹப் சம்பந்தம் பேசுவதாக இருந்தால் கலிக்காவிலே விவாதத்திலே தோல்வி அடைந்தோம் எழுதித்தாங்க பேசுவோன்னு சொல்லியிருக்கிறோம். அதுவும் இவங்களுக்கு எழுதின கடிதத்திலே இருக்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சு சொல்லிக்க தரேன். அப்போலாம் சரி சரி அது வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ வழி இல்லாமல் நேரம் கிடைக்கல தப்சீர்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் அந்த பழைய இது தூசு தட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா வாசிச்சுக்காங்க. இடையில ஏதாவது ஒன்று வந்துட்டால் மட்டும் சொல்லிக்கிறது. ஆக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் என்ன தலைப்போ அதில் நில்லுங்க. இப்போ நாங்கள் கேட்டோமே முல்லஃபத்து குலூபுஹும்ங்க 2 ஹதீஸை வச்சுங்க. நான் அந்த ஹதீஸை விலக்கி நீங்கள் சொன்ன கருத்து அந்த ஹதீஸை இல்லைன்னோம தாங்கள பதில். இப்போது குர்ஆனில் தப்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும்னு ஆர்வமாக உட்காடுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு 2 நாள் ஒதுக்கி தானே இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தாக்கா இவர் ஒரு ஹதீஸை வைக்கிறாரு, கேள்வி கேட்குறாரு, அந்த ஒரு பதில் வருது, இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் கிடைக்கும்? அதுக்கு வழி இல்லாமல் ஆக்கிவிட்டியலங்க. நாங்கள் இப்போ நாங்கள் ஆக்கப்பூர்வமாக கேள்வி விட்டோமா இல்லையா? ஹதீஸில் நிற்கிறோம், ஆயத்தில் நிற்கிறோம், எவ்வளோ நாகரிகமாக இருக்கிறோம். நீங்கள் அப்படிங்கும் பொழுது நீங்கள் சம்மந்தம் இல்லை. இப்போது குர்ஆனில் தப்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும்னு ஆர்வமாக உட்காடுறாங்கன்னு வைங்க. ஒரு 2 நாள் ஒதுக்கி தானே இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தாக்கா இவர் ஒரு ஹதீஸை வைக்கிறாரு, கேள்வி கேட்குறாரு, அந்த ஒரு பதில் வருது, இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் கிடைக்கும்? அதுக்கு வழி இல்லாமல் ஆக்கிவிட்டியலங்க. நாங்கள் இப்போ நாங்கள் ஆக்கப்பூர்வமாக கேள்வி விட்டோமா இல்லையா? ஹதீஸில் நிற்கிறோம், ஆயத்தில் நிற்கிறோம், எவ்வளோ நாகரிகமாக இருக்கிறோம். நீங்கள் அப்படிங்கும் பொழுது நீங்கள் சம்மந்தம் இல்லாமல், அதுதான் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே சொன்னோமே, மதபு சம்மந்தமாக பேசுவோம், தோல்வி கண்டோன்னு எழுதித்தாங்க பேசுவோம். அப்படி எழுதி தராமல் விட்டுப்படி இப்படி பேசுகிறீங்க. அப்போ முன்னுக்கு பின் மனாக தான் இருக்க. அதே போல் அவங்க சொல்கிறாங்க நிலைப்பாடில் என்னண்டு. இப்போ நிலைப்பாடில் என்ன இருக்குது? தப்சீர் தான் இருக்குது. அவங்க பேனரில் போட்டிருக்காங்களா தப்சீர்? தப்சீர் இல்லை போடல. இப்போ பாருங்கள், பேனர் போட்டது கூட மோசடி தானே பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போ எதில் தப்சீர் நூல் வேண்டி இருக்குதுல்ல, அவங்க பேனரில் தப்சீர்னு போட்டிருக்காங்களா? இல்லை. அப்போ எங்கேப்பா பேனர் போட்டதுன்னு மோசடி. அப்போ கேட்டால் இது கரெக்டாக போட வேண்டியதானே? அதான் நிலைப்பாடு இருக்குதான். மோசடி மண்ணி போட்டு அதான் கரெக்டாகவும் இருக்குதான். இப்படி இருக்குது நிலமன்னு வச்சுக்கிறோங்க. அதே போல் இன்னொன்று விஷயத்தை நம்ம கேட்டோம், அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னதில் எந்த இதுவும் கிடையாதுங்க. நம்ம எதை மறுத்தோம்? அத்வைத கொள்கைங்கிறது இறைவனை பற்றி நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? இறைவன் இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன். ஏன்னா நமக்கெல்லாம் இடம் உண்டு, காலம் உண்டு. அதே இடம் காலம் இறைவனுக்கு இருந்தால் அவன் நம்மள மாதிரி ஆயிடுறான். லேச கமிதிலேயே செய்யும் அப்படிங்கிற கருத்தில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம அத்வைத கொள்கையும் மறுக்கிறோம். அத்வைத கொள்கை என்ன தெரியுமில்ல? இல்லைனா இறைவன் இந்த பொருளாம் இருக்கிறான், அந்த பொருளாம் இருக்கிறான், ஹுலூல் இத்தியாதுன்னு சொல்லுவாங்க. அதே நான் ஏற்கனவே விலைக்கு இருக்கிறேன். ஹுலூல்னு சொன்னால் ஒரு பொருளை இறங்குவது, ஒரு கிளாஸில் தண்ணீர் ஊற்றுறோம், ஹுலூல். அதை இறங்குவது அல்லாஹ் ஒரு அடியாரத்தில் அப்படி இறங்கியிருக்கிறான், இந்த பொருள் அப்படி இறங்கியிருக்கிறான். தப்பு. இஸ்லாத்துக்கு முரணான கொள்கை. இத்திஹாதுன்னு சொன்னால் 2.5 கலத்தல். பாலில் சர்க்கரை கலக்கிறோம், கலந்து போகுது, 2.5 கலத்தல். இறைவன் அடியாரிலே கலந்து போகிறான் அப்படின்னு சொன்னாங்க, தப்பு. இந்த ஹுலூல் இத்தியாங்கிற அத்வைத கொள்கை நாங்கள் அன்றைக்கு மறுத்தோம், இன்றைக்கு மறுக்கிறோம். அதே நேரத்தில் இறைவன் இடத்திற்கும் காலத்தும் அப்பாற்பட்டவன். இந்த இடத்தில் இருக்கிறான், இந்த இடத்தில் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதான் சொல்ல அரிசிலும் இருப்பான், எங்கும் இருப்பான். அரிசில் மட்டும் இருக்கிறான இறைவனுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டோம், திசையை கொடுத்துட்டோம். அவனுக்கு வடக்கு தெற்கு மேலே கீழே எல்லாம் வந்து ஒரு இடத்துல கொடுத்துட்டா. அதனால தான் இப்படி சொல்கிறோம். அதனால் அத்வைத கொள்கை நான் ஆத்ம அர்த்தம் அல்ல, இறைவன் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன் தான். ஹுலூல் இத்தியாதுங்கிற அத்வைத கொள்கை அதை நாங்கள் இன்றைக்கும் எதிர்க்கிறோம். அது இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானதுன்னு தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அதனால் முன்னுக்கு பின் முரணாக சொன்னோம் அப்படிங்கிறதல்ல. அதே போல் பாருங்கள், நம்ம இந்த அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொன்னது அந்த காலத்து இலக்கியவாதிகளுடைய மரபு. அதை பின்பற்றி தான் எல்லாம் சொன்னான். இதுக்கு அர்த்தமே இல்லையா? அலிஃப் லாம் அர்த்தமே இல்லை. அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தையை நான் சொன்னேன்னு வச்சுக்கிறேங்க, அது உளறல் தானங்க. இல்லை, மற்றவங்களாம் செய்கிறாங்க, அதனால் நானும் செஞ்சேன்னா அவன் மற்றவங்களாம் உளறேன், நானும் உளறேன்ட்டு வரும். சரி, இந்த காரியத்தை அல்லாஹ் செய்வானா? அலிஃப் லாம் மீம்ங்கிறது அந்த காலத்தில் அரபிலே செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இருக்கா? அர்த்தமெல்லாம் கிடையாது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னால் கா சா மா பான்னு சொல்லி பேசுகிறேன்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன அப்படி தானங்க இருக்குது. அரபிகள்லாம் அலிஃப் லாம் அப்படின்னு சொல்லிவிட ஆரம்பிப்பாங்கங்கிறது. சரி, அப்படி சொன்னால் என்ன ஏதாவது ஒரு இலக்கியவாதியாக அப்படி சொல்லியிருக்கணும்ல. சும்மா எழுதி வச்சுட்டா போகுமா? கேட்குறது 4 பேர் இருக்கிறாங்கன்ட்டு. மற்றவங்கள்லாம் எதிர்கேள்வி கேட்கவும் 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அது யோசிச்சல எழுதானே. அதனால தான் சொல்கிறோம், ஒன்றும் பதில் சொல்லுங்கள். அல்லன்னு சொன்னால் இந்த தஃப்சீர் மொழியாக்கம் பண்ணுகின்ற தகுதி இல்லைங்கிற ஒப்புக்கொள்ளணும், இல்லை பதில் சொல்லணும். அதை விட்டுப்படி எங்கே போய் சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா இந்த விவாதத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? அப்போ தவறாக தான் எதிர்க்கிற போல தெரியுது, அதனால தான் பதில் சொல்லலை, அப்படி தான் வழங்குவாங்க. நீங்கள் வேறு சப்ஜெக்ட் எப்படி போனாலும் சரி தான், தெளிவாக இருக்கிறாங்க மக்கள். ஏன்னா இவங்க வந்து தஃப்சீரில் தப்புங்கிறாங்க, இவங்க மதுஹபுக்கு போகிறாங்க, அப்படி தான் வழங்குவாங்க.
இன்னொன்று எத்தனையோ வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்களாம். எத்தனை வருஷம் சொன்ன பழைய விஷயங்களா சொல்ல வந்தோம். ஏன் அது இங்கே எடுக்கிறீங்கன்னு தான் சொன்னோம். இந்த தலைப்பில் கட்டுப்பாடுதா தொழில் கொண்டு எழுதி தரீங்களா? அப்படி எழுதி தந்தீங்களா பேசுவதற்கு? இல்லையே. ஏன் இப்போ ஏன் கொண்டு வரீங்க? சப்ஜெக்ட் இல்லாதனாலையா? பதில் இல்லாதனாலையா? அந்த கேள்வி தான். அக்கௌண்ட் பதிலே இல்லை அப்படிங்கிறது நீங்களாக வெளியாக்கிட்டால் போதுமா? அதனால் எது உண்மைங்கிற பாருங்கள். அது போன சரி, எந்த அர்த்தம் இல்லாத எழுத்துக்களை அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். அது உளறல். அந்த உளறாக்கார அல்லாஹ் செஞ்சிருக்க மாட்டான். நீங்கள் சும்மா இருங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், என்னென்று தெரியல அப்படி சொல்லுங்கள். நீங்கள் ஏன் அரபிகள் இலக்குவாது அப்படி தான் பண்ணாங்க அதனால தான் ஏன் சொல்கிறீங்க? அவன் ஆதாரத்தை தாங்க. இம்ருல் கைஸ்னு ஒரு ஆள் இருந்தார், ஜுஹைர் இருந்தார், எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கொண்டாந்தாங்க. இந்தாங்க சபு மொல்லக்காத்து இப்படி இருக்குது, இந்தாங்க அதை தாங்க சொன்னோன்னு சொல்லுங்கள். அரபி இலக்கணத்திலே இல்லை. இப்போ பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? ஓஹோ அரபி இலக்கணம் இப்படி இருக்குன்னு தான் நினைப்பாங்க படிக்கிறவங்கெல்லாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த பிதயத்து கிளிப்பிக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்கிறாரு. அதை நம்ம ஏற்றுக்கிட்டோமா? முரண்பட்டீங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னோன்னீங்க, உண்மைன்னு ஒத்துக்கிட்டீங்களான்னு சொன்னோம். இப்போ என்ன செய்கிறாரு? உண்மைன்னு தான் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு இப்போ சொல்லிட்டாரா? இப்போ அதை போடுங்க. இப்போ ஆடியோவை வகை பிரித்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது நம்ம பிதத்துக்காரரை பார்த்து பிறகு ஒரு கேள்வி கேட்கறது என்ன? சல்லாசலம் காலத்துல இல்லாததையெல்லாம் இப்படி அனுபவிக்கிறீங்களே, கட்டடம், பேனா, பேண்ட், பில்டிங், பத்திரிகை நடத்துறது, மதரசா நடத்துறது, இதெல்லாம் எப்படி? உடனே அவங்க சொல்லுவாங்க பிதஅத் ரெண்டு வகை, லுகவி ஷரஐ. லுகவின்னு சொன்னா உலகு சம்பந்தப்பட்டது, ஷரஐன்னு சொன்னா மார்க்கம் சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம கேட்கிறோம், இப்படி பிரிச்சது யாரு? குர்ஆன் அல்லாஹ் பிரிச்சு சொன்னானா? நான் ஸல்லல்லாஹு பிரிச்சு சொன்னாங்கடா? அப்ப நம்ம கேட்கிறோம், ஏங்க நம்முடைய மார்க்கத்துல உலகம் சம்பந்தப்பட்டது, மார்க்கம் சம்பந்தப்பட்டது என்று ரெண்டா இருக்குது. ஒரு மனிதன் உறக்கத்திலிருந்து விழித்ததிலிருந்து அவன் உறங்குகின்ற வரைக்கும் எல்லாமே இபாதத். அவனுடைய உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், பூச்சாக இருக்கட்டும், எல்லாமே வணக்கம் என்கின்ற போது அதுல என்ன உலகம் சம்பந்தப்பட்டது, அவன் வணக்கம் சம்பந்தப்பட்டது, எல்லாமே நன்மை தருகின்ற ஒவ்வொன்றுமே வணக்கம் தான். இதுல இப்படி ஒரு பிரிவினம் ஏற்படுத்தக்கூடாது. சரி, அப்போ இதான் இப்போ கருத்துனார இப்போ இல்லைன்னு மறுத்துட்டார். நீங்கள் நல்லா திருப்பி அந்த ரெண்டை போட்டு பார்த்தாலேயே அந்த ரெண்டுக்கு இந்த சபையில் 2 தடவை சொன்ன விளக்கம் பார்த்தாலே மண்டை காஞ்சி போயிடும் நமக்கு. என்ன தான் அவர் சொல்கிறாருங்கிற ஆள் இப்படி இருக்குது. சரி, அதை விட்டுருங்க. அடுத்து என்ன? அந்த பழசுலேயே ஒன்று வச்சுக்கிறேன், மொத்தத்தும் சொல்ல முடியாது. புதுசாக நாங்கள் எடுத்து போடுறது விடுபட்டுறக்கூடாது. அலிஃபுலாமி முதல் எடுத்துக்கிடுவோம். இந்த அலிஃபுலாமீம் என்பதுக்கு அர்த்தம் இல்லாத அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ் இறக்குவானா அப்படின்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. முதல்ல அலிஃபுலாமீமுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நிறுவிட்டு, இதுதான் இதுக்கு அர்த்தம், இவங்க அர்த்தம் இல்லைங்கிறாங்கன்னு நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். அலிஃபுலாமிக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் எங்கேருந்து எடுத்தீங்க அதை சொல்லிவிட்டு, அலிஃபுலாமீமுக்கு என்ன அர்த்தம் இல்லைன்னு இவங்க எழுதியிருக்கிறாங்கன்னு என்ன இருந்துச்சிங்க, அது ஒரு கேள்வியாக கேளுங்க. இப்போ நம்ம என்ன எழுதணும், அதை படித்த நம்ம சகோதரர் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் பதிலே சொல்ல வேண்டியதில் பார்க்குற மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கிறீங்கல்ல, அவங்க தர்ஜுமா எடுத்து படித்து பார்த்தா எல்லாம் விளங்கிக்குவாங்க. அவ்வளோ தெளிவாக க்ளீனாக அணிஞ்சிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். நம்ம என்ன கேட்குறோம்? வெறும் அலிஃப் என்றால் எடுத்து அர்த்தம் கிடையாது. அலிஃப்னா அலிஃபு தான், எந்த ஒரு கருத்தையும் தராது. லாம்னா லாம்ங்கிற ஒரு எழுத்து தான். இந்த காணா, சானா, பானா, மானான்னு சொன்னாங்கல்ல, அது தான். காணாண்டா காணாத்தான், சானாண்டா சானாத்தான். அது ஒரு கருத்தையாக சொல்லணும், தராது. அதே மாதிரி அலிஃபுண்டா அலிஃபுங்கிற எழுத்து, லாம்டா லாம்ங்கிற எழுத்து, மீம்டா மீம்ங்கிற எழுத்து, அலமேன்னு சொன்னா ஒரு அர்த்தம் வரும், ஒரு சொல்லாகும். அலிஃபு லாமு மீமுன்னு எழுத்தா சொன்னீங்களே, ஆனால் காணா மூணா சானா மாதிரி தான் அது வரும். இப்படியான ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அலிஃப் லாம் மீம்னு சொல்கிறான். இது இந்த மாதிரி ஒருத்தட்ட போய் நம்ம சொன்னோம்னா பயங்கர அப்ஜெக்ஷன் வரும். மாற்று மதத்தவர்கள்லாம் இந்த குரானை குறை காணுவதற்காக வேண்டி துடித்து கொண்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அலிஃபு லாம் மீம்னோன்னு ஆஹா நம்ம சொன்னபடி கரெக்டாக உளர்றாருன்ற மாட்டாங்க. யாராச்சும் கேட்டாங்களா? அலிஃபு லாம் மீம்னு சொன்ன உடனே அது அற்புதமே நினைத்தார்களே தவிர இப்படி அர்த்தம் இல்லாமல் உளர்றாருன்னு நினைக்கல. அப்போ இது அந்த காலத்தில் ஒரு நடைமுறையில் இருக்க போய் தானே அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணலை. சஹாபாக்களை யாராவது போய் என்னங்க அலிஃபு லாம் மீன் முன் புரிய மாட்டேங்குது, என்ன விளக்கம், அலிஃபுன்னா என்ன லாமுன்னா என்னன்னு போய் கேட்டாங்களா? அப்போ இப்படியான ஒரு வழிமுறை அந்த காலத்தில் இருந்தால் மாத்திரம்தான் இதை பயன்படுத்த இயலும். இல்லாமல் பயன்படுத்தி இருந்தால் கேட்டிருப்பார்கள், எதிரிகளும் கேட்டிருப்பார்கள். சஹாபாக்களும் கேட்கவில்லை, எதிரி இவ்வளோ தெளிவாக அதில் எழுதியிருக்கிறோம். நீங்கள் என்னத்தை தான் கேட்டாலும் அந்த நம்ம குறிப்பு 2ஆம் நம்பர் குறிப்பில் எழுதியிருக்கிறோமே, உங்கள் வாதத்தெல்லாம் கேட்டு போய் அந்த குறிப்பு ஒருத்தர் படித்தாருன்னு சொன்னால் மேட்ரு கிளியராக இருக்குது, 2 வரியை மேவரி பிடிச்சிட்டு அவருக்கு கேட்டிருக்காருன்னு விளங்கிடுவாங்க. அதனால தான் சிலது விட்டுறது. உங்களுக்கு தானே இது, உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்களான்ட்டு சென்டிமெண்ட்டாக என்ன செய்கிறார் அவர், அதை அணுகிறார். பதில் சொல்லாமல் உங்களை பற்றி உங்கள் தர்ஜுமா பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க. அதில் இந்த முஜீபுர் ரஹ்மான் வாதத்தில் சொல்லுவார்,
நான் வரலாற்றில் ஒரு முதல் தடவையாக பதிவு செஞ்சுட்டேன். என்ன பதிவு செஞ்சிட்டாராம்? யார் இதை எழுதினாரோ அவர் முன்னாடியே அவருடைய தர்ஜுமாவில் உள்ள தப்பை நான் சொல்லி காட்டி விட்டேன். அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்லிவிட்டார். அது இல்லை, சிரிக்கிறது சொல்லலை, அதுவே அவருடைய ஒரு ஸ்டைல் அது. அதான் பாருங்கள், இலங்கையில் என்ன செஞ்சார்னு பாருங்கள். இலங்கையில் போயிருந்தார். இலங்கையில் போயிருக்கும்போது ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்க இலங்கை விவாதத்தில். அந்த சொல்லும்போது அதை மறுத்துடுவார். அவங்க கருத்தை மறுத்துப்படுவார். மறுத்துப்பட்டு வந்து அவங்க எதை மறுத்தார் அதை வந்து தன் கருத்தை இந்த வாதத்தில் சொல்லியிருப்பார். போன தலைப்பில் இலங்கையில் அந்த இவருடைய எதிரணியினர் ஒரு கருத்தை வைக்குவாங்க. அது தப்புன்னு சொல்லிவிடுவார். தப்புன்னு சொல்லிவிட்டு எதை தப்புன்னு சொன்னார் அதை அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அதே உதாரணத்தோட சொல்ல போடுங்க. அதை நாங்கள் ஏன் ஆதாரம் கொண்டு வரணும்? ஒருத்த அரங்கத்திலே இல்லைண்டா இல்லைதான், இதுக்கு ஆதாரமா அப்படின்னாங்க. உலக விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ குர்ஆன் ஹதீஸ்ல வச்சுப்பட்டு உலக விஷயத்தை பேசுவோமா? பேசுறது குர்ஆன் ஹதீஸ்ல. ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் கொண்டு வரணுமா இல்லையாங்கிறதுக்கு தீர்வை காண்பதும் குர்ஆனும் ஹதீஸும் தான். இப்போ நாங்கள் ஆதாரம் கேட்ட தேவையில்லைன்னு சொன்னால் குர்ஆனுடைய வசனம் இப்படி இருக்கிறது, அது இப்படி இருக்கிறது, அதனால் எங்கள் தரப்பு ஆதாரம் கொண்டு வர தேவையில்லை அப்படி சொல்லணுமா? அரங்கத்தில் கூட ஒரு ஆள் வரலையே, அதுக்கு ஆதாரம் தேவையா? அதனால தர தேவையில்லை, இதுவும் ஆதாரம். அப்படியே ஒப்பந்தத்தில் குர்ஆன் ஹதீஸ் போட்டோம். அதில் ஆதாரம் கொண்டு வரணும். யார் கொண்டு வரணும்? மறுப்பவர் தான் கொண்டு வரணும். ஒரு விஷயம் கூடாது அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல இருக்குதுங்க, கூடுங்கிறதுக்கு அல்லாஹ் ஷார்ட்டா சொல்லிவிட்டான். அப்போ இந்த அரங்கத்தில் ஒருத்தர் இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் கேட்பீங்களான்னு இவருக்கு எதிர்பார்த்து கேட்குறாங்க. அதை கிண்டல் பண்ணினார், அதை மறுக்கிறாரு. அந்த மறுத்ததையே இந்த இறைவன் உருவம் உண்டாங்கிற தலைப்பில் என்ன செய்வார், இங்கே பேசியிருப்பார் பாருங்க. அதை இல்லைங்கிறதுக்கு நாங்கள் என்ன ஆதாரம் வைக்கணும்? இருக்கிறவங்கள ஆதாரத்தை கொண்டு வரணும். ஒரு ஆள் இந்த அரங்கத்தில் இல்லைங்கிறேன், அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்றாக்கா அவர் இங்கே இல்லைங்கிறது தான் ஆதாரம். ஒரு ஆளுங்க இருக்கிறாரா, ஆதாரம் என்னங்க, எந்த இருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லணும். இந்த அரங்கு இல்லைங்கிறது தான் இல்லைங்கிறது ஆதாரம். அதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு தரல, இல்லை அதனால இல்லை, முடிஞ்சு போச்சு. அதனால இருக்குதுங்கிறவங்க ஆதாரம் தரணும். அதாவது இலங்கையில் வந்து நம்ம மக்கள் இந்த கருத்தை சொன்னாங்க. நம்ம மக்கள் இல்லை, இவருக்கு எதிரணியில் உள்ளவங்க அதை மறுத்து அதை கிண்டல் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்கல்ல அதையே கொண்டாந்து இங்கே கொண்டா வச்சார். அப்போ என்னென்ன ஒரு நிலை கிடையாது, என்னத்தையாவது சொல்லணும். சபை வாயில் என்ன வருதோ, முந்தி சொன்னக்கு முரணாக இருக்க, காப்பி அடிக்கிறோமே, இதைத்தானே மறுத்து பேசிட்டு வந்தோம், மறுத்து பேச நம்ம ஆதரிக்கிறோமே, ஆதரித்து பேச அதெல்லாம் கிடையவே கிடையாது என்பதற்கு தான் இதுகளெல்லாம் எடுத்து காட்டுற. ஒரு மனிதரை எடை போட்டு பார்ப்பதற்கு அவருடைய இந்த தடுமாற்றங்கள், ஒரு தெளிவற்ற தன்மைகள், ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய ஆதாரம். நல்லா புரிஞ்சுக்கிறேன், இப்படிலாம் ஒரு ஆள் இருக்க முடியுமாண்டு. அதுக்கு அடுத்து வர்றேன், நான் பாயிண்ட் வர்றேன். அலிஃபிலாமி சொல்லிட்டேன், இடையில ஒன்று விடாமல் சொல்லி புதுசாக ஒன்று நீங்கள் வைக்கல, ரொம்ப ஸ்டாக்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது, அதை மொத்தம் முடிச்சிடுறேன். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த இறைவன் எங்கே இருக்கிறான்னு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவர் பல இடங்களில் இறைவன் எங்கும் இருக்கான்னு பேசியிருக்காரு. பல கிளிப்பை சேர்த்து ஜாயின் பண்ணி தான் போட்டோம். இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாரு, அது அப்படி சொல்கிறது வழிகேடு அப்படின்ட்டார், முடிஞ்சு வச்சு கதை. அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த குற்றவியல் சட்டம் இஸ்லாத்தில் விபச்சாரத்திற்கு வந்து கடுமையான தண்டனை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இந்த விபச்சாரம் செய்கிறதுக்கு வந்து இவங்க சில வழிமுறைகளை வந்து சொல்லித்தர்றாங்க. விபச்சாரம் செய்வதற்கு என்ன இல்லை, ஒரு பெண்ணோட ஒருத்தன் விபச்சாரம் செய்கிறான். விபச்சாரம் செஞ்சான்னு சொன்னால் மாட்டிக்கிட்டான். 13 விபச்சாரம் செஞ்சுட்டான், கையை மையமாக போலீஸில் பிடிச்சிவிட்டாங்க. அப்போ விபச்சாரம் செய்வதற்கு தண்டனை கொடுக்கணும்ல. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அது என் பொண்டாட்டி அப்படிங்கிறான். விபச்சாரத்தில் மாட்டுறான், ஒரு பெண்ணோட கையை மையமாக மாட்டிட்டாங்க. 4 சாட்சி மார்க் அடிப்படையில் 4 சாட்சிகள்லாம் இருக்கிறாங்க. என்னடான்னு கேட்கும்போது, இல்லைங்க என் மனைவிங்கிறான். அவனை ஒன்றும் செஞ்சிடக்கூடாது, தண்டனை கிடையாது. ஏன்பா தண்டனை கிடையாது? அது சொல்கிறாங்க பாருங்கள். உளவு கால ஹிய இம்ராத்தி, இவ என் பொண்டாட்டி என்றவன் சொன்னால் லா ஹத்த அலைஹி, அவன் மீது இந்த ஹத்து என்கிற தண்டனை இல்லை. வலா அல சுஹூதி, சாட்சி சொன்னாங்கல்ல அவன் விபச்சாரம் செஞ்சாண்டு, அது அவதூறு வரும்ல, அவங்க மேலும் தண்டனை கிடையாது. எந்த அளவுக்கு லவித்தா அன்னஹா ஜௌஜத்தஹு ஃபலா ஹத்த, அதாவது பஹருங்கிற கிதாபில் இருக்குதான், ஒருத்தன் வந்து என் மனைவி தான் என்று வாதிட்டு விட்டாலேயே அவன் மீது ஹத்து கிடையாது. ஒ இன்கானத்து ஜௌஜத்தன் லில் கைரி, அவள் வந்து இன்னொருத்த மனைவியாக இருந்தாலும் சரியே. எப்படி கேத, ஒரு பொம்பளையோட மாட்டிட்டான், அவன் பொண்டாட்டியே கிடையாது, வேற ஒருத்தனுக்கு தான் பொண்டாட்டி இருந்தாலும் வாயால் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா, பொண்டாட்டின்னு சொன்ன பிறகு எப்படி அவனை தண்டிக்கிறது? அப்படி சட்டம். இப்படி சொன்னால் எவனாச்சும் வச்சாரு தண்டிக்கப்படுவானா? இந்த சட்டத்தை அப்படி பெருண்டெடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துன்னு வைங்க, மாற்ற 50 பேர் என்ன பண்ணிடுவான், ஏன் பொண்டாட்டின்டுவான். அது அடுத்தவன் பொண்டாட்டி, அப்படி தான் அடுத்தாருது. தெளிவான வாசகம், நான் வந்து கூட குறைய சொல்லலை. லவித்தா மூலத்தை பார்த்துக்கிறங்க. ஒருவன் வாதிடுவானையானால் அன்னஹா ஜௌஜத்துஹு, இவள் என் மனைவி என்று வாதிடுவாளையானால் ஃபலா ஹத்த, அவனுக்கு தண்டனை கிடையாது. ஒயின் கானத்து ஜௌஜத்தன் லில் கைரி, அவள் இன்னொருவனுக்கு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி. ஒலா யுகல்லஃபு யுகாமத்துல் பையினா,
ஆதாரத்தை கொண்டு வா என்று கேட்கக்கூடாது. இன்னொருத்தவங்க ஓமட்டாட்டிங்கிறா என்னடா இப்போ ஆதாரம் கேட்கக்கூடாதான், சொல்லிட்டாலே போதுமா அப்படிங்கிறாங்களே. இது என்ன மார்க்கம் இது? இந்த மாதிரி ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்க முடியுமா? குர்ஆனில் இப்படி இருக்குமா? நபி வழியில் இருக்குமா? குர்ஆன் நபி வழிக்கும் தப்சீராகத்தான் மதுஹப் நூல்கள் இருக்குன்னு சொன்னீங்களே, இதுதான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள சட்டம் தப்சீரா? இப்படி இருந்தால் உலகத்தில் எவனையாவது விபச்சாரத்தில் தண்டிக்க முடியுமா? மாற்ற எவனாக இருந்தாலும் நெஞ்சிருவான், என் பொண்டாட்டின்ற வண்டி தான், அடுத்த பொண்டாட்டியாக இருக்கலாம், அவள் கல்யாணம் ஆகாதவளாக இருக்கலாம், அவள் எவ்வளோ வேண்டாலும் இருக்கலாம், அதுலேயும் ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லையா? ஒரு போலியாக கூட ஒரு காப்பியை கொண்டாந்து காட்ட தேவையில்லை, ஒரு பேப்பரை. நான் பொண்டாட்டி அவ்வளோதான், பேசாமல் போலீஸ் போயிட்டே இருக்க வேண்டியதான். இவ்வளோ அற்புதமான ஒரு சட்டம் நாட்டில் இருந்து உருப்படுமா? அது யூரோப்பையெல்லாம் அதை விட நாசமாக போயிடும். மேற்கத்திய நாடுகளை விட கேடுகட்ட விபச்சாரங்களும் ஒழுக்க கேடுகளும் மலிஞ்சு போயிருமா இல்லையா? இப்படியான ஒரு கிதாபுன்னு சொல்லி மதரசாவில் வச்சுக்கிட்டு சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஓதி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுதானே கேள்வி. அன்பானவர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் ஒருவர் சொன்னதாக கூறும் பொழுது அதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க, பின்னால் என்ன சொன்னாங்க, அப்படி கவனித்து சொல்லணும். அவசரப்பட்டு பாதியை மட்டும் வச்சு முடிவெடுக்கலாமா? உன் பேர் என்னப்பா? அல்லான்னா உடனே அல்லா பிச்சைன்னு சொல்ல போனால் முடியலை. அந்தளவுக்கு அவசரப்பட்டு சில பேர் அடிச்சு போடுறது என்ன. அந்த மாதிரி இவர் என்னை கொலை செய்கிறேன்னு சொன்னாருங்க, இந்த பாருங்கள் கிளிப்பு, நான் கொலை செய்வேன் அவ்வளோதான். அதுக்கு அடுத்து பார்த்தா என்று என்னை மிரட்டினான்னு இருக்குது, அதை நான் கொலை செய்வேன். இப்படி எல்லாம் அறகுறையாக. இப்போ இது பாருங்களேன், இந்த ஸ்லோவில் பேசுகிற சொன்னாங்களே, அதுக்கு அதான் உதாரணம். அங்கே இறந்து போனவங்க குர்ஆன் ஓதுறது ஹராம் கூடாதுன்னாங்க. ஹராம்னு சொன்னால் ஆதாரம் தாங்கன்றோம். அதுக்கு அப்படி தானே செய்வோம். மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா எது ஹராமாக சொல்ல, நான் விளக்கவும் செய்கிறேன். அந்த விளக்கத்தில் அவங்க பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு வகையில் சந்தோஷம், நம்முடைய பயனெல்லாம் ரொம்ப நம்ம மக்களை விட அவங்க தான் அதிகமாக கேட்குறாங்கன்னு ஆகிப்போச்சு. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவான்னு வைங்களேன். இப்போ என்னென்னு கேட்டால் நம்ம அதோடைய தொடர்ச்சியே இருக்குது. அது தொடர்ச்சியை விட்டுவிட்டாங்க. என்னது அதில் சொல்கிறோம், அல்லாஹு தஆலா பெண்களை யாராலும் நிக்கா பண்ணக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும். அப்போ அப்படிங்கும்போது யாராலும் பண்ணுங்க, அப்போ மற்ற பெண்கள்லாம் கூடும். அப்போ ஹராமானது இருக்குது. எந்த பெண் கூறப்படலையோ அவங்க ஹலாலு. அப்போ சாப்பிட்ற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், எது கூடும் எது கூடாது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து வத்தமு அப்படின்னு பட்டியல் போடுறான். இதுவெல்லாம் உங்களுக்கு கூடாது, இப்போ மற்றதெல்லாம் கூடும். உதாரணம் கூட சொல்கிறேன், அங்கே பாலானம்னு ஒன்று வைப்பாங்க அங்கே இடியப்பத்துக்கு, அது கூட சொல்கிறேன், பாலானம் கூடுமா கூடாதா? அல்லாஹ் தஆலா தடை செய்யலையில் கூடும், அவ்வளோதான். அப்போ பாலானம் கூடும் என்பதுக்கு ஆதாரம் தாண்டா எங்கே போகிறது? இது எல்லாம் விளக்குற எல்லாம் இதில் வருது. அதெல்லாம் பார்க்கல. நம்ம கேட்டப்போ பிரியாணி சாப்பிட்டோம், ஒரு ஆள் கேட்குறாரு பிரியாணி சாப்பிட்டு என்ன ஆதாரம்ட்டாரு. இப்போ நீங்கள் உடனே ஆதாரமாக கொண்டு வரீங்க. குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் எது ஹராம்னு சொல்லியிருக்கிறானோ அதில் கட்டுப்படுதாப்பா, இல்லை கூடும் அப்படி தான் சொல்லுவீங்க. இதுதான் நான் அங்கே சொல்கிறேன். அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது? ஆனால் நீங்கள் உருவம் இருக்குதுங்கிறது இல்லாத ஒரு கருத்தை கொண்டு வரீங்க இஸ்லாத்தில். அதுக்கு ஆதாரத்தை தாங்க. என்னன்னா அங்கே சொன்னது இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா? அங்கே அப்படி சொன்னார், இங்கே இப்படி சொன்னார்னு அங்கே கேட்டால் கரெக்டு தான். தப்பா? ஒரு விஷயம் ஒரு ஆள் ஹராம்ங்கிறாரு, இந்த விஷயம் மார்க்கத்தை செய்யக்கூடாங்கிறாரு, ஆதாரம் கேட்போமா இல்லையா? ஆதாரம் நாங்கன்றோம். இப்போ நீங்கள் மார்க்கம் இல்லாத ஒன்று கொண்டு வர்றீங்க, ஆதாரம் நாங்கங்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. இப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு அல்லாஹ்வுக்கு தலை இருக்குங்கிறாரு, நான் இல்லைங்கிறேன். இல்லைங்கிறது ஆதாரம் தான்டா. இருக்குன்னு நீ ஆதாரம் தான், தலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆதாரம் தானே கேட்பேன். குர்ஆனில் தலை இருக்குன்ட்டு இல்லை, அதனால் தலை இருக்குன்னு அவர் போய் சொல்லிட்டு போனாக்கா சரியாகுமா? அல்லாஹ் 5 கைன்றாரு, நான் இல்லைன்ட்டேன். 5 கை இல்லைங்கிறது ஆதாரம் தான். என்கிட்ட கேட்டாக்கா 5 கைண்டு இருக்கிறவரெல்லாம் ஆந்தாருன்னு ஒரு பையனை பிடிச்சி சில பேர் 5 கையெல்லாம் வருது, இவனுக்கு 5 கை இருக்குதுல்ல, அவனுக்கு 5 கை இருக்குது, சரிதான், ஆதாரம் இல்லை, இருக்குது, காட்டிட்டா ரைட்டு, இல்லைண்டா என்ன செய்யுது? அப்போ யார் இந்த விஷயத்தில் மார்க்கத்தை இல்லாத விஷயத்தில் உண்டுன்னு சொன்னாரோ அவர் ஆதாரத்தை கொண்டு வரணும். மார்க்க சட்ட பிரச்சனையில் இதை ஹராம் கூடும் கூடான்னு சொன்னால் அவங்க ஆதாரம் கொண்டு வரணும். அங்கே பேசுகிறது கரெக்டு தான், இங்கே கேட்டது சரிதான். இல்லைண்டாக்கா ஒரு ஆள் தலை இருக்கும் பாரு, 5 தலை இருக்கும் பாரு, 5 கை 10 கை இருப்பார், எல்லாம் இல்லை மறுப்பேன், ஆதாரம் கேட்பார். 10 கை இல்லைன்றீங்கல்ல, ஆதாரம் தாங்க பாரு. ஆதாரம் லைசக்கு மிதிலி செய்யும், அதை வச்சு தான்ப்பா சொல்கிறேன். இல்லை பற்றியில் ஆதாரம் இல்லை, இல்லை 10 கைக்கு, அப்போ 10 கை உண்டுன்னு அவர் சொல்கிறாரு. கரெக்டாக இருமா? அல்லாவுக்கு 10 கைண்டு ஆயிருமா? என்ன பேசுகிறீங்க? அதனால் அங்கே பேசுனதுங்கிறது கரெக்டு தான். அது கரெக்டாக எல்லாத்தையும் கேட்கணும். அரைகுறையாக பேசினா இப்படி தான் ஆகும். நான் கொலை செய்வேன் மறுநாள் ஆகும். அதனால் எதுவுமே சரியாக பாடுங்க. அப்போ நம்முடைய வசனம் கலாலா விஷயத்தில் கேட்டாங்க. ஆக தகுதி இல்லாதவர் தான், குர்ஆனுக்கு தகுதி இல்லாதவர் தான் விளக்கம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் காலையிலேருந்து. கலாலாவில் ஒரு வசனம் மாற்றப்பட்டுனாங்க, எப்படி சொன்னீங்கன்னு கேட்டோம், சொல்லலை.
அதே போல் முல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிற ஜக்காத்து கொடுக்கலாம், நீங்கள் தவறான ஹதீஸ் சொன்னீங்க, எப்படி கேட்டோம் சொல்லலை. அப்போ பதில் சொல்ல முடியலைன்னு சொன்னால் தகுதி இல்லாதவர் தான் அந்த மொழியாக்கத்தம் செய்திருக்கிறாங்க, நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை விட்டு ஹஜ்ஜுக்கு போனாங்களோ பொம்பளைங்கிறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு ஹஜ்ஜு போனதா பதில்? புகாரிக்கு என்னங்க நீங்கள் ஹதீஸை கொண்டு வந்தீங்க, அந்த கருத்து இல்லைங்கன்னு சொன்னால் ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல அப்படின்றாங்க, அது பதிலாது சம்மந்தம்லாம் பேசுகிறீங்களே. நேரம் இல்லைண்டாக்கா நீங்கள் நேரம் எடுத்துக்கிறங்க, அதுக்காக வேண்டி நேரத்தை கழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சம்மந்தம் இல்லாமல் பேச வேணாம். கேள்வி நீங்கள் எழுதுனதை வச்சுருக்கிறேன், யாரோ எழுதுனா கேட்குறேன், நீங்கள் எழுதுனது நான் நேரில் உட்காந்து கேட்குறேன், ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதே போலுங்க, ஒரு பெண்ணுக்கு மன விலக்கு கொடுக்குற உரிமை இருக்குன்னு சொன்னீங்க, ஆணை போல் உரிமை இருக்குன்னு சொன்னீங்க, சம்மந்தமில்லை அதிகம் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன், அதுக்கு எதாவது விளக்கம் கொடுத்தீங்களா? இல்லை. அதே போல் அலிஃபுலாமிமுக்கு நீங்கள் என்ன விளக்கம், நான் கேட்டதுக்கு பதில் சொன்னீங்களா? இது அந்த காலத்து அரபிகளுடைய வழக்கம், அதைத்தான் இறைவன் சொல்லியிருக்கிறான். நீங்கள் அந்த காலத்து அரபு வழக்கம் என்றால் ஒரு அரபி இப்படி சொல்லியிருக்கிறார் என்று ஆதாரம் கட்டண தந்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், பதிலுங்கிற பேரில் நாளைக்கு இதெல்லாம் பதில்னு சொன்னாங்க, பதிலாகாது. இப்போ நீங்கள் ஒரு பதில்னு ஒரு பேரில் ஒன்று சொன்னீங்க, நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கேன்? அந்த காலத்து இலக்கியவாதிகளுடைய மரபுன்னு நீங்கள் ஒரு இலக்கியவாதி இப்படி சொல்லியிருக்கிறோம், ஒரு ஆதாரம் காட்டுங்க. இல்லைன்னா பொய் தானே, ஏன் பொய்யை பதிவு பண்ணுறீங்க? அப்பாவி மக்கள் ஏன் இது சொல்கிறீங்க? ஒதுங்கிடணும். ஒன்று பதில் சொல்கிற மாதிரி இருந்தாக்கா எழுதணும், தப்சீரில் தவறான கருத்து இருந்தாலும் சுட்டி காட்டுவோம், பதில் சொல்ல தெரியணும். இல்லைன்னா ஒதுங்கணும், அதான் முறை. இது சம்மந்தமெல்லாம் ஹஜ்ஜுக்கு அந்த பொம்பளை போனாங்க, இவங்க இப்படி வந்தாங்க, இதெல்லாம் பதிலாகாது. நான் கேட்ட கேள்வி அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எழுதின பிரச்சனை, அதான் பிரச்சனை. யாரோ எழுதினாங்கன்னு சம்மந்தம்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எழுதின தப்புன்னு நான் நேரடியாக சொல்லிட்டீங்க, பதில் சொல்லவே இல்லை. அப்போ இல்லை என்ன வழங்குது? பதில் இல்லை. அப்போ பதில் இல்லைன்னு சொன்னால் ஏன் தமிழாக்கிற பேரெல்லாம் இறங்கணும்? பேசாமல் மற்றவங்க சொல்கிற கேட்டு நடந்து போய்கிட்டே இருக்கலாம், ஆய்வெல்லாம் தேவையில்லை. ஆய்வு செய்கிறாங்க, பதில் சொல்லி ஆகணும். அதே போல் இந்த இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அலிஃபுலாமிங்கிறது அப்படி ஏதான்னு சொன்னாக்கா சாபா பெருமக்கள் கேட்டிருப்பாங்கல்ல. இங்கே என்ன சாபா பெருமக்கள் அர்த்தம் தெரியலை. இது வந்து அரபி இலக்கியவாதிகண்டு செல்லதான்னு சொன்னாங்களா? சாபைகள் கேட்டு செல்லதாசன் பதில் சொன்னாங்களா? அப்படியே இல்லை. அப்போ எப்படி முடிவுக்கு வந்தீங்க இதை? அப்போ சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னால் அப்படியே நம்பினாங்க. ஆமாம், அதுதான் நம்பிக்கை. எல்லாமே அறிவுபூர்வமாக இருந்துச்சு. அப்போ இது மட்டும்தான் அறிவுபூர்வமாக இல்லையோ? நான் கேட்குறேன், இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈசா பிறந்தாலும் குர்ஆன் சொல்லுது, இது அறிவுபூர்வமாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இப்போ ஒரு பொம்பளை சொன்னான், எனக்கு வந்து எந்த ஆணும் இல்லாமல் நான் பிள்ளை பத்துட்டேன்டா, இப்போ நம்ம ஒப்புக்கொள்வோமா? அறிவுக்கு பொருந்துதா? குர்ஆனில் இருக்குதுல்ல. அப்போ சாபாப்பங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? நபின்னு நம்பிட்டாங்க. அவங்க சொன்னால் உண்மையாக இருக்கும், அல்லாஹ் சொன்னால் தான் சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கை தான். அதே போல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் வருது, கண்மூடி கண் திறப்பதுக்கு முன்னால் ஜின்னு கொண்டு வந்து சிம்மாசனத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொன்னிச்சு. அப்புறம் நல்லடியார் சொன்னார், கேட்டார், அப்படின்னு போல செஞ்சு காமிச்சிட்டாரு. இந்த கட்டத்தில் அது எப்படி கொஞ்ச நேரத்தில் முடியும்? அறிவு ஏற்றுக்கொள்ளுதா? ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வசனம்ங்கிறாங்க, நம்புகிறோம். அப்படி தான் சஹாபா பெருமக்கள் நம்புனாங்க. எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக ஒப்புக்கொண்டாங்க. அலிஃபுலாம் மட்டும் அறிவுபூர்வமாக இல்லைங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் ஒப்புக்கொள்வோம், அப்படி தானே? மேராஜுக்கு போனான்ட்டு இருக்குது, சுபஹானல்லதி அஸ்ஸரா பி அப்தின்ட்டு இருக்குது, போயிட்டு வந்தாங்கல்ல, அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? நபி சொன்னாங்க, நம்புகிறோம். அப்படி தான் அலிஃபுலாமி நபி சொன்னாங்க, நம்பினாங்க. என்னமோ மற்றதெல்லாம் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்ட மாதிரி இது மட்டும் தான் பிரச்சனை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அர்த்தம் இல்லைன்னா கேட்டிருப்பாங்கல்ல, மற்றவங்கெல்லாம் குறை சொல்லியிருப்பாங்கல்ல. மற்றவங்க குறை சொன்னால் எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்க, ஒரே நேரில் இப்படி போயிருக்க முடியும் தான் கேட்டிருப்பாங்க, எல்லாம் சொல்ல தானே செஞ்சாங்க, நம்பினாங்கல்ல. இப்படித்தான் எல்லா விஷயமும். அதனால் அல்லாஹ் வந்து இது வார்த்தை வெறும் அர்த்தமே இல்லாத சொற்களாக தான் மற்றவங்க வேணால் சொல்லிட்டு போட்டேன். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். நீங்கள் மற்றவருடைய வழக்கமாக இருந்தால் ஆதாரம் காட்டுங்க, இல்லைன்னா பொய்யாகி போச்சு, இல்லாத ஒரு தகவலை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க, இல்லைன்னா ஆதாரம் காட்டாங்க. ஒரு புலவர் இப்படி செய்திருக்கிறார், காட்டுங்க. நீங்கள் பதில் சொன்னாங்கிறீங்க, நான் இது இப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னா நீங்கள் ஆதாரம் காட்டினா தான் பதில் சொன்னது ஆகும். இப்படி எத்தனையோ கேள்வி கலாலா விஷயத்தில் கேட்டோம், இன்னும் பதில் சொல்லலை. அப்போ அதனால் இருந்துக்கிட்டு அடுத்து என்னென்னு கேட்டால் பொருத்தமில்லாத வசனங்கள் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறாங்க. அதில் வந்து வசனத்தை வந்து எப்படி தீர்மானிக்கணும் சொல்கிறாங்களாம். அதாவது ஒவ்வொரு வசனமும் இப்படி முழுமை பெறும் வாசகம், அப்போ தான் அது அறிவுபூர்வமானது. இப்படி சொல்லலாமா? இப்படி இருந்தால் தான் அறிவுபூர்வமானு சொன்னால் வசனம் இல்லாத ஒரு வசனமாக இல்லாத ஆயத்து இருக்குது. அதாவது வசனங்க தான் வாசங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வாசகம் இல்லைங்க, ஆனால் குர்ஆனே வசனங்க அப்படியும் இருக்குதுங்க. அவங்க ஒப்புக்கொள்ளப்பட்டதில் இருக்குது. உதாரணத்துக்கு அல்ஹம்து சூரா 7 வசனம் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், வலக்கத் ஆத்தேனாக சபஅம் மினல் மசானி அல்லாஹ் சொல்லிட்டான். சபுல் மசானினா என்ன? 7 வசனங்கள் உள்ள சூரா. சல்லதாசன் சொல்லிட்டாங்க, சபுல் மசானிங்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபூ சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அவன் தொழுதுகிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூப்பிட்டாங்க, லேட்டாக வந்தாங்க, நான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ நபி நாம் சல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனை சொல்லியிருக்கிறானுங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லல்லாஹு அழைச்சிட்டா நீ வந்துட வேண்டியதானு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தும் சொல்கிறாங்க,
இப்போ அல்லாஹ் தஆலா வசனத்தை ஒரு சூறா தந்திருக்கிறான், அதில் 7 வசனங்கள் புகாரில் இருக்குது, 7 வசனம். இப்போ அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் அது ஒரு வாசகம் அல்ல, வசனம்னா. மாலிக் யௌமித்தீன் வாசகம் அல்ல, வசனம் தான். அப்படி வாசகமாக இருந்தால் தான் அறிவுக்கு பொருந்தும். அப்போ அறிவுக்கு பொருந்தா சலாம் சொல்லிட்டாங்களா? நீங்கள் என்ன நிர்மாணிக்கிறீங்க? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? அதான் எங்கள் கேள்வி. நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல, இந்த அதிகாரத்தை தந்தது யார் அப்படிங்கிறது. அடுத்ததாக அசிங்கத்தை பற்றி இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்க தஃப்சீர்கள் எழுதியிருக்கிறாங்க. 2 குடும்பத்தார் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்லாங்கிறாங்க. 2 குடும்பத்தார். அதுக்கு என்னங்கன்னா லைசலமா ஹர்ஜுங்கிற அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. 376 பிறர் வீடுகளில் சாப்பிடுதல். 2 குடும்பம்னா என்ன அர்த்தம்? ஆண்கள் பெண்கள். அப்போ அந்த ஆண்கள் பெண்கள், இந்த ஆண்கள் பெண்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவர் மனைவி இவர் மனைவி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்களாம். இது என்ன நாகரிகமாக பண்பாடா? இது அசிங்கம் இல்லையா? என்ன தர்ஜமாவில் போய் இதை எழுதி வச்சுருக்கிறீங்க? தர்ஜமாவில் இப்படிப்பட்ட அசிங்கம் எழுதி வச்சுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன அசிங்கம்னு சம்மந்தமில்லாத தலைப்பில் தலைப்பாக இருந்தால் பேசாமல் பிரச்சனை இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னுடைய தமிழாக்கத்தில் அசிங்கம் இருக்குன்னு முதல்ல அசிங்கத்தை இப்போ சொல்லியிருக்கிறாங்க. என்ன அசிங்கம்? 2 குடும்பத்தார் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது பயங்கரமான அசிங்கம்னு சொல்லி. இப்போ கழுதையுடைய இதை எடுத்து கொண்டாந்து நுழைத்து கொள்வது அசிங்கம் இல்லை, விளங்குதா? வெட்டி போட்ட ஒரு ஆணுடைய உறுப்பை எடுத்து கொண்டு வந்து அது மிருகத்தினுடைய உறுப்பாக இருந்தாலும் சரியே அப்படிலாம் எழுதியிருக்கு. அதை கொண்டாந்து ஒரு பெண் வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது, அதுவும் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது இப்படிலாம் செஞ்சால் அது ஒன்றும் சட்டம் வேறு இதில், அதனால் வந்து என்ன இல்லை, தப்பு இல்லை என்கிற மாதிரி உள்ளது. ஓரின சேர்க்கையில் ஈடுபடலாம் என்பது, மிருக புணர்ச்சி செய்யலாம் என்பது, புணத்தோட புணர்ச்சி செய்யலாம் என்பது, ஏன் விபச்சாரத்தில் மாட்டிக்கிட்டு ஏன் பொண்டாட்டி தான் என்று சொல்லலாம் இதெல்லாம் வந்து அசிங்கம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பத்தக்க அழகான விஷயங்கள். எது ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது என்னவா இருக்குது? அசிங்கம். பார்த்துக்கிறங்க. அதாவது அசிங்கத்தை வெறுக்கக்கூடியவராக இருந்தால் எதை வெறுக்கணும்? இதில் வெறுக்கணும். இவ்வளோ அசிங்கத்தை சொல்கிறாங்களே, வைக்க தலை குனிகிற அளவுக்கு ஆகுத. அந்த தப்சீருக்கு சொன்ன மாதிரி மதுஹபும் குப்பைதான்னு ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சுட்டா இல்லை டாபிக் ஓவர் ஆயிருமே. இவ்வளவு அசிங்கத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றா உட்காந்து திங்கலான்னு எழுதியிருக்காங்க. ஏங்கிறீங்க இந்த ஒன்றாவது திங்கலான்னு நானாக சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை 24வது சூறாவில் 61வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய அந்த நேரடியான மொழிபெயர்ப்பு போட்டுட்டு இந்த நேரடி மொழிபெயர்ப்பில் அது விளங்குதுன்னு எழுதியிருக்கிறேன். நீங்கள் முதல்ல அந்த 24, 61 வசனத்தை வாய்ச்சி காட்டிவிட்டு இதிலேருந்து அது விளங்குதான்னு ஆர்குமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு வேறு வேறு ஆதாரங்கள் நான் ஹதீஸ்லாம் அப்புறம் வைக்கிறேன். அதுதான் டாப்பிக்காக இருந்தால் முதல்ல ஆர்குமெண்ட் பண்ணுறீல்ல. சும்மா சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டார்கள், ஒன்றா உட்காந்து சாப்பிட சொல்லிவிட்டார்கள். ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லுதா இல்லையா? கூடிய குறைய சேர்க்காமல் கரெக்டான அர்த்தத்தை செய்யுங்க. செஞ்சுட்டு நான் எழுதியிருக்கேன்ல இதிலேருந்து கருத்து வருதுன்னு, அந்த கருத்து வரலன்னு நீங்கள் நிறுவுங்க. நிறுவிட்டு என்ன செய்யுங்க? இப்படி பொய்யா எழுதியிருக்கேன்னு கேளுங்க. என்ன சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லுகிறார்கள், அது என்னது? இந்த வசனத்தில் சொல்கிறாங்க, மக்களை பார்த்து என்ன செய்யணும்? இந்த மாதிரிலாம் சொல்லலாமா? அப்படி கேட்கணும் நீங்கள். அதனால் அந்த வசனத்தை முதல்ல சொல்லுங்கள். இந்த மதுஹப் அசிங்கம், தர்காவுக்கு போய் ஆணு பண்ணு கட்டி புடைச்சி அந்த அசிங்கங்கள் நடக்குது, அதுகளெல்லாம் முதல்ல என்ன செய்யுங்க? அதை செய்கிறவங்க நீ இதை கேட்குறீங்க ஒன்றா அவங்க திங்கிறத பற்றி. சரி, அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த கலாலாவுக்கு சொல்லலைங்கிறாங்க. கலாலாங்கிறது வந்து குர்ஆனில் 2 இடத்துல வருது. ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லப்படுது? கலாலாக்கு மீனிங் என்னென்னா வாரிசு இல்லாமல் இறந்து விட்டு சகோதரி மட்டும் இருக்குது. ஒருத்தன் இறந்துட்டான், அவனுக்கு புள்ள குட்டியே இல்லை, சகோதரி தான் இருக்கிறான், அதுக்கு பேர் கலாலான்னு பேர். இந்த கலாலாங்கிறதுக்கு ஒரு வசனத்தில் 6ல் 1 கலாலாவாக இருந்தால் செத்தவனுடைய சொத்தில் அவனுடைய சகோதரிக்கு என்னது? 6ல் 1. இன்னொரு வசனத்தில் இருக்கிறது வந்து பாதி 50% அப்படின்னு இருக்கிறது. இப்போ 6ல் 1 என்பது 2லையும் ஒரே சகோதரிங்கிற வார்த்தை தான் வருது. அப்போ 6ல் 1 என்பது 50%, 2ல் 1 என்பதும் முரணான ஒரு செய்தி. இது உண்மையாக இருந்தால் அது உண்மையாக இருக்காது, அது உண்மையாக இருந்தால் இது உண்மையாக இருக்காது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் எது கடைசியாக வந்ததோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விதி பிரகாரம் இந்த பாதிந்து வரக்கூடிய ஆயத்து தான் பரா இப்னு ஆசிப் அறிவிக்கிற பிரகாரம் குர்ஆனிலே கடைசியாக இறங்கின வசனம். அதுதான் குர்ஆனில் கடைசியாக இறங்கியிருக்குமே. ஆனால் பாதிங்கிற சட்டம் அந்த 6ல் 1 மாற்றிருச்சுன்னா சேர்த்து சொல்ல மாட்டாங்க. மூளை உள்ளவர்கள் விளங்கி கொள்வது இப்படி தான். நிறைய விஷயங்கள் 1, 2 தான் மாற்றப்பட்டுச்சுட்டு வரும், மீதியெல்லாம் நம்மளை தான் விளங்கி கொள்ளணும். முரண்பாடாக இருந்தால் 2 முரண்பாடாக இருந்தால் கடைசியாக வந்தது என்ன? அல்லாஹ் முரண்பட மாட்டான். கடைசியாக வந்தது முந்தி உள்ளதை மாற்றி விட்டது. இதை சொல்லி இதுக்கு என்ன முதல் நிறுவிட்டமே. எந்த தப்சீர்லையாவது இருக்கான்னு கேட்டீங்க. தப்சீரில் இருக்குன்னு நீங்கள் சொன்னதுனால இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலான்னு சொன்னார்னு சொன்னனே தவிர
நாங்கள் வாரத்தில் நிறுவியிருக்கிறோம். தப்சீரில் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, எங்களுக்கு முந்தைய யார் சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, அதில் அந்த வசனத்தில் இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். 4வது தலைப்பு அதுதான் வச்சுருக்கிறோம். எவருடைய துணையும் இல்லாமல் குரான் விளங்க முடியும்னு சொல்லக்கூடிய நாங்கள் என்னத்துக்கு தப்சீரில் எவரா சொன்னாரான்னு பார்க்கணும். எவரா சொன்னார்னு பார்த்தா மல்லாக்கப்படுத்தாங்க, தொடையில் உட்கார்ந்தாருங்கிறதெல்லாம் கிடைக்குமே, அதெல்லாம் பார்க்க வேணாம் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் அது வேண்டியது இல்லையா? நாங்கள் எவரும் சொன்னார்னு நாங்கள் சொல்லலை, நீங்கள் சொன்னதுக்காக தான் நாங்கள் சொன்னோம். எவரும் சொல்லியிருக்க வேண்டிய தேவை இல்லை. ஹலாலாங்கிறது மாற்றப்பட்டு தான் விட்டது. மூளை உள்ள யாருக்கும் விளங்கும். அது இறங்குனது, 2வது இறங்குனது, இந்த ஆதாரம் கிடைக்குமே. ஆனால் இது அதை மாற்றிருச்சு என்று சொல்லணுமே தவிர 6ல் 1 சரி பாதியும் சரின்னு சொல்லக்கூடாது. அந்த சகோதரிக்கு வேறு அர்த்தம், இந்த சகோதரிக்கு வேறு அர்த்தம்னா அது அல்லாஹ் ஒரு சொல்லட்டது. நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அதை அல்லாஹ் ஒரே வார்த்தை தானே பயன்படுத்தியிருக்கிறான், அதுக்கும் பதில் சொல்லித்தான் இருக்கிறது. மற்ற ஒன்று முடிச்சுட்டு வர்றேன். அடுத்து என்னென்னு கேட்டால், ஒரேடியாக பதிலாக சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஒன்று குறைச்சிக்கிட்டே வர்றேன். நான் புதுசும் வச்சாகணும். அம்புட்டையும் அதாவது யார் இந்த மதுஹபை நியாயப்படுத்தி சாவியும் ஹனஃபியும் திருப்பி பேசி கொண்டிருக்கிறாரோ அவர் முன்னிலையில் வைத்து 10 வருஷமாக கேட்ட கேள்வியை இன்றைக்கி ஒரு வரலாற்று பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் முன்னிலையை வைத்து அவருடைய உலமாக்கள் சொல்லக்கூடியெல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு அவ்வளோ பேரும் பார்வையாளரை சாட்சியாக வைத்துக்கொண்டு பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி வெக்கி தலை குனிகிற அளவுக்கு நான் கேள்விகளை கேட்குறேன்னு இது பெரிய ரெக்கார்டுங்க. எங்கே சொல்லிட்டு இருக்கிறேன்? பப்ளிக் மீட்டிங்கில் சொல்கிறேன். யார் மதுஹப் நியாயம், அதுவும் சவால் வரட்டிய முன்னாடி சொல்ல முடியுமா என்றெல்லாம் கேட்டீங்களா? அப்படிப்பட்ட இடத்துல உட்கார வைத்தாக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதையும் நானும் பதிவு செய்ய விரும்பி கொடுக்குறேன். இது காப்பி அடிச்சு நானாக சொல்கிறது, இது வேறு யாரும் காப்பி அடிச்சு சொல்லலை. அடுத்து என்னன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதாவது விபச்சாரம் செஞ்சால் நம்ம மார்க்கத்தில் பெரிய தப்புன்னு தெரியுது. இந்த விபச்சாரத்திலேயே நம்ம தண்டனை இல்லாமல் தப்பிச்சுக்கிறதா இருந்தால் நல்ல ஊமை பொண்ணாக பார்த்து செலக்ட் பண்ணணும். ஒரு ஊரில் ஊமை பொண்ணாக இருக்குன்னு வைங்களேன், ஊமை பொண்ணை பார்த்து ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டானே ஆனால் அவனுக்கு தண்டனை கிடையாது. பேசுகிற பொண்ணை விபச்சாரம் பண்ணால் தான் தண்டனைங்க. ஊமை பொண்ணாக இருந்துச்சுன்னு வைங்க, எவன் மொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, யாருக்கு மொண்டாட்டியாக இல்லாண்டாலும் சரி எழுதி வச்சுக்கிறாங்கங்க. மதுஹபுங்கிற பேரில், சட்டங்கிற பேரில் நினைஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ எப்படி எழுதியிருக்கிறாங்க? அதாவது லவ் சனா பி இம்ராத்தின் ஹர்சா, ஊமை பெண்ணோடு ஒருவன் போடுங்க 8ஆம் நம்பர். லவ் சனா பி இம்ராத்தின் ஹர்சா, ஊமை பெண்ணோடு ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சானே ஆனால் லா ஹத்த அலா வாஹிது மின்ஹுமா, 2 பேருக்குமே தண்டனை இல்லை. யாருக்கு இல்லை? ஊமை பொண்ணுக்கும் கிடையாது. அது வேணா இல்லை, பரவாயில்லை, போயிட்டு போகுது. கெடுத்தான அவனுக்கும் இல்லை. ஊமை பெண்ணோட விபச்சாரம் பண்ணி 4 பேர் பார்த்து கையங்கலமாக பிடிச்சி எவ்வளோ நிறுவனமானாலும் ஊமை பொண்ணை கெடுத்துட்டாண்டா என்ன இல்லை? தண்டனை இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு சொல்லிக் கொடுக்குறது எதுக்கு? டேய் பார்த்து ஊமை பொண்ணை பச்சிங்கடா மாட்டிக்கிறா, அதான அர்த்தம் இதுக்கு. இது ஊமை பொண்ணை கெடுத்தால் தண்டனை இல்லைன்னா இது எதுக்கு இது எழுதி வச்சுக்கிறீங்க? இதனுடைய அவசியம் என்ன? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, பல இடத்துல எழுதுகிறாங்க. இது கன்சுத்தக்காய்க்கு பஹ்ரூராய்க்கில் இருக்குதா. அப்புறம் ரஜுலுன் ஜனாபி பிஹர்சா அஹ்ரஸ் ஜனாபி இம்ராத்தின், ஒரு ஆம்பளை பொம்பளை ஊமையோட விபச்சாரம் பண்ணி விட்டான், அல்லது ஆம்பளை ஊமை இல்லாத பொம்பளையோட விபச்சாரம் பண்ணிட்டான், லாஹத் அதுக்கும் தண்டனை கிடையாது. ஒரு ஆம்பளை போய் என்ன செய்யறான், ஊமை பொண்ணுகிட்ட விபச்சாரம் பண்ணாலும் தண்டனை இல்லை. அதே மாதிரி ஊமை ஆணுகிட்ட ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்ணிட்டான்னு வைங்க, அவனை கணக்கு பண்ணி கெடுத்துட்டான்னு வை, அவன் வந்துட்டா அவளுக்கு தண்டனை கிடையாது. அப்போ ஆம்பளைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, பார்த்து ஊமையாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. அதான் அது ஊமைக்கு சர்டிஃபிகேட். அந்த காலத்தில் என்ன எப்படி இருப்பாங்க, என்னடா ஊமை பெப்பென்னு செய்ய போச்சு. நல்லா இருக்கிறவங்க கூட என்ன செய்ய வேண்டியதான், ஊமைக்கு என்ன சர்டிஃபிகேட்டை காட்ட முடியும். அப்போ ஊமைக்கு தண்டனை இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுருந்தான்னு சொன்னால் மாட்டும்போது என்ன செய்வான், ஊமை ஆகிக்கிடுவான். அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்கிறாங்க. இது விபச்சாரம் மட்டும் இல்லை, எந்த குற்றத்துக்கும் ஊமைக்கு தண்டனை இல்லையா. லா யூஹதுல் அஹ்ரசு பி ஹத்தி ஜினா வலா பி ஷைஇம் மினல் ஹுதூத். விபச்சாரம் மட்டுமல்ல, எந்த ஒரு தண்டனை அவனுக்கு நிறைவேற்றக்கூடாது. ஊமை நாம் விளங்காமல் இந்த பிச்சை எடுக்கிறானு உள்ள சின்ன சின்ன புள்ளையில் எடுத்து போய் பிச்சை திருடுறாங்க, தேவையில்லை திருட்டுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஊமையெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டான்னு வைங்க, ஒரு திருட்டு கேங்கு ரெடி பண்ண வேண்டியது, ஊமைகளை சேர்த்துக்கிற வேண்டியது, அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது. ஊமை திருடினா தண்டனை கிடையாது, ஊமை இல்லாதவன் திருடினா தான் தண்டனை. ஊமை திருடிட்டான்னு சொன்னால் அவனுக்கு தண்டனமே கிடையாது. அப்போ இது என்னன்னு நான் கேட்குறேன், இதுதான் மார்க்கமா? இதுதான் இது அசிங்கம் இல்லையா? இது ஆபாசம் இல்லையா? கையமை இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? இஸ்லாத்தை ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் பார்த்தாருன்னு சொன்னால் இப்படி இல்லாமல் இருக்கிறாங்க நினைக்க மாட்டார்களா? குர்ஆன் இதெல்லாம் அனுமதிக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்களா? அவங்க மீது முகப்பத்து வச்சுட்டு அவங்க சொன்ன விளக்கத்தை தான் சொன்னங்கிறீங்களே, இதெல்லாம் உண்டா? இன்னும் சொல்ல போனால் ஊமையின் மீது கூடுதல் கரிசனம். அதான் பேச தெரிஞ்சவளாவது தன்னுடைய நியாயத்தை நிலைநாட்டிக்கிடுவான். ஊமைக்கு நம்ம கூடுதல் கரிசனம் காட்டணும், ஊமையை கெடுத்து விட்டானேன்னு சொல்லி. அப்போ ஊமையை கெடுத்துட்டாங்கிறதுக்கு என்ன செஞ்சில்ல, அது லைசன்ஸ் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு மென்டலாக பார்த்து விசாரம் பண்ணிட்டான்னு வைங்க, மென்டலாக இருக்குது மனநோய், அதுக்கும் தண்டனை கிடையாது. அது எப்படி சொல்கிறாங்க,
இது வந்து பொம்பளை, ஒரு நல்ல சுயநினைவோடு இருக்கிற பொம்பளை பைத்தியம் முடிச்ச ஒரு ஆம்பளை கூட்டிகிட்டு கணக்கு பண்ணிட்டு போய் அவன் வந்து அவனை கெடுத்துட்டான்னு வைங்க, அவனை வச்சு தன்னுடைய தேவையை முடித்துக்கிட்டாள் என்று சொன்னால் அவள் மீது லாகத்தாளைகா, அவளுக்கு தண்டனை இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்? பார்த்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து சிறுமியை சீரழித்தா தண்டனை கிடையாதான். சிறுமியாக இருக்கான்னு வைங்களேன், சிறுமியை அதாவது சீரழிக்கிறது என்ன பார்த்துக்கிறேன்னு, இவன் 15-13 வயசுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்த்துக்கிறேன்னு, மேலே இருந்தான்னு வைங்க அதுக்கு சொல்கிறாங்க. நான் மொழிபெயர்த்து சொல்லலை, அவ்வளோ அசிங்கமாக சொல்கிறாங்க. ஏன் அந்த தண்டனை இல்லைன்றது விளக்குறதுக்கு வந்து ரொம்ப, அதாவது இவன் சின்ன பிள்ளைக்கு அது மாதிரி கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய உறுப்பு இடம் கொடுக்காது இல்லையா, அதனால இடம் கொடுக்காத இடத்தில் செஞ்சதனால் அவனை தண்டிக்க முடியாது, அதற்குரிய இடம் கிடையாது. அது இடம் கொடுக்குற ஒரு ஆள் போய் விசாரம் பண்ணால் தான் அவனை தண்டிக்க முடியும்னு சொல்லி இப்படிலாம் ஒரு அருவருக்கத்தக்க வகையில் கேவலமான வகையில் எழுதி வைத்து இதெல்லாம் மதரசாவில் ஓதி கொடுக்குறார்கள். இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். இதை எழுதினவர்கள் தொழுகையை பற்றி எப்படி எழுதியிருப்பாங்க? இதை எழுதினவர்கள் நோம்பை பற்றி எழுதின ஆராய்ச்சி எந்த லட்சணத்தில் இருக்கு? அன்பானவர்களே, தவறு செய்வது அசிங்கம். அது மிகப்பெரிய தவறு என்ன? குஃப்ரு. அது மிகப்பெரிய அசிங்கம். குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இல்லை என்று சொன்னால் அந்த வசனத்தை மறுக்கிறது தான் குஃப்ரு ஆகி போச்சு. மிகப்பெரிய அசிங்கம் அல்லவா இது? ஒரு குஃப்ரை விட அசிங்கம் வேறு என்ன வேணும்? யாருமே சொல்லாவிட்டால் அவங்க சொல்லுவாங்களாம். அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் இஸ்லாத்திலே இல்லாத கருத்துண்டு. 1400 வருஷமாக ஒருவர் கூட சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன்டாலே இஸ்லாத்துக்கு முரண்பட்ட கருத்து வெளிப்படை. இப்போ இல்லை என்ன வழங்குது? இப்போ நக்காலத்துக்கு அந்த கலாலா அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. என்ன விளக்கம்? அந்த விளக்கமாக நம்ம கேட்டோம். நீங்கள் மாற்றப்பட்டுன்னு சொன்னீங்களங்க, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டோம். கடைசியாக இறங்கியதுங்கிற தகவல் வேறு, மாற்றப்பட்டதுங்கிற வேறு. எது ஃபஸ்ட்டு, எது ரெண்டாவது, இது மூணாவது, இது கடைசி தகவலுங்கிற வச்சு இது மாற்றப்பட்டுன்னு சொல்லிடலாமா? அதுக்கு என்ன ஆதாரம் கிடையாது? இது வரைக்கும் ஆதாரம் தரல. ஆனால் பதில் சொல்லிவிட்டோம். பதில் எங்கே பதில் சொன்னீங்க? நான் மாற்றப்பட்டதில் ஆதாரம் கேட்டேன், இது வரைக்கும் தந்தீங்களா? அதே போல் ஒரு விளக்குறாங்க, அந்த விளக்கம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே, முரணாகுது, அதனால மறுக்கிறாங்க. ஏன்னா கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தில் சகோதரிக்கு பாதிண்டு இருக்குது, இன்னொரு வசனத்தில் சகோதரிக்கு 1/6 இருக்கிறது. பதில் சொல்ல முடியலை, அதனால் மாற்றப்பட்டு விட்டது. விஷயம் லேசாக போயிடுச்சுல. ஆனால் இப்படி சொல்வதன் மூலமாக தாய்வழி சகோதர சகோதரருக்கு பங்கெல்லாம் போகுது. இப்போ அவங்களுக்கு என்ன சட்டம்? அப்போ நம்ம கேட்டோமா இல்லையா? மாற்றப்பட்டுன்னு சொல்லிடலாம். தாய்வழி சகோதரருக்கு என்ன, நம்ம அப்போ இருக்கிறாங்க, இறந்து போயிட்டா ஒரு ஆள், அவங்களுக்கு தாய்வழி சகோதர சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொத்தில் பங்கு இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்கள். மாற்றப்பட்டு விட்டது இல்லைன்னு சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு ஏன்னா அப்படி சொன்னாலும் வைங்க, அது உலகத்தில் இது வரைக்கும் யாரும் செய்யாத அர்த்தமாக தான் இருக்கும், யாரும் சொல்ல கருத்தாக தான் இருக்கும். அப்படி யாரும் சொல்லலை இது வரைக்கும். வேணா அப்படி சொல்லட்டும், மாற்றப்பட்டுச்சுன்னா அப்படி தான் வரும். அதை விட்டுவிட்டு எங்கே பதில் சொல்கிறது? மாற்றப்பட்டு சொன்னதுக்கு என்ன தான் கேட்டிருக்கோம். அதே போல் 2 குடும்பத்தினர்கள் ஒன்று சேர்ந்து உட்காரலாமா? அவர் மனைவி அவர் அங்கே இருப்பார், இவர் மனைவி இவர் ஒன்று சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. மாற்றி மாற்றி கூட இருக்கலாமா என்னமோ தெரியலை. ஆனால் இது வந்து கூடுங்கிறாங்க. இப்போ என்ன நிலைமைன்னு சொன்னால், மதுஹபில் இருக்கு அசிங்கங்கிறாங்க. எந்த இமாமும் இது சரி ஹலான்னு சொல்லலை. எவனா ஒருத்தன் பண்ணால் அதுக்குள்ளே தண்டனை. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அப்படி தண்டனைகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பேனா ஒருத்தன் திருடனா, அவன் கையை துண்டிக்கணுமா என்று ஒன்று ஒரு ஆள் கேட்குறாரு. நான் வேணாம்பாங்கிறேன், கையை துண்டிக்க வேணாங்கிறேன். பார்த்தீங்களா, இவர் திருட்டி ஆதரிக்கிறார் அப்படிங்கள. இந்த பேனாவை திருடியதற்காக கையை துண்டிக்க வேணாங்கிறதும். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் விபச்சாரமே பண்ணாண்டே வச்சுக்கிறோங்க. ஒரு ஆள் சொல்கிற விபச்சாரம் பண்ணாண்டு என்ன ஆதாரம்? ஆதாரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற. உண்மையாக நடந்துச்சு, இவர் சொன்னதை வச்சு அவங்க 2 பேரையும் கொண்டு விட வேண்டும்னு சொல்லுவோமா நம்ம? இல்லை இப்போ ஆதாரம் இல்லையே, அப்போ கொல்லக்கூடாது என்று சொல்லுவோம். அதனால் அவங்க 2 பேரும் விபச்சாரம் பண்ணாங்கல்ல, அது சரி அப்போ நான் சொன்னேன்னு அர்த்தமாகுமா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்கல்லங்க நிறைய விஷயத்தில். உதாரணத்துக்கு பாருங்கள். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சொல்லுவானா, நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்களா? அதுக்கு பதில் சொல்கிறேன். அவங்க எழுப்பின அந்த மதுவ பிரச்சனை இல்லை, அது தலைப்பே அற்பாற்பட்டது. இதை நான் அல்ல, நீங்கள் அல்ல, உலகத்திற்கு அத்தனை மக்களும் பார்த்துருவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தலைப்பு அப்பாற்பட்டு கேள்விக்கு பதில் சொல்லலை. ஆனால் அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களான்னு சொன்னதுனால இப்போ நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, திருமதியில் இருக்குது. மன்னாத்தா பஹீமத்தன் ஃபலா ஹத்த அலைஹின்னு இருக்குது. ஒரு ஆள் தன்னுடைய தீய இழி செயல்னால ஒரு மிருகத்தோடு புனைந்தால் அவனுக்கு ஹத் இல்லைன்னு இருக்குது. பார்த்தீங்களா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலை ஆதரிச்சிடான்னு சொல்லுவீங்களா? எதுக்கு எதை சொல்கிறது?
இப்போ இன்னும் என்னது அந்த இமாம்களுக்கும் இமாம பேர் அசிங்கங்கிறாங்களே அவங்களுக்கும் இப்போ உள்ளவங்க என்ன தெரியுமா வித்தியாசம்? அந்த இமாம்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் சட்டம் என்ன? கை துண்டிக்கப்பட வேண்டுமா? அவன் கொல்லப்பட வேண்டுமா? தேவையில்லையா? ஹத்து வாஜிபா இல்லையா? அது ஆதாரங்கள் அடிப்படையில் தான் இது. ஆனால் அந்த செயல் கூடுமான்னு அந்த இமாமிட்ட கேளுங்க, கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க எப்படி தெரியுமில்ல, குர்ஆனுடைய வசனத்தை பயன்படுத்திக்கிட்டு உன் மனைவி நீங்களும் நானும் என் மனைவி கொண்டா சாப்பிடலாம், ஆதாரம் குர்ஆன் ஆயிடுது. பார்த்தீங்க, இதுதான் இமாம்கள் இவங்க வித்தியாசம். இவங்க இந்த அசிங்கத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இவங்க எதையெல்லாம் அசிங்கம்னு சொல்கிறாங்களோ அதை அந்த இமாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதான் வித்தியாசம். தண்டனை உண்டா இல்லைங்கிற வேற மேட்ரு, அதை நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம் அந்த தலைப்பை போட்டு. இப்போ அந்த செயல் கூடுமான்னு எந்த இமாம்கிட்ட கேளுங்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்க குர்ஆன் வசனத்தை பயன்படுத்தி இது ஒரு ஓதி காமிக்கணுமா? இந்த ஆயத்தில் வலா அலா அன்ஃபுசிக்கும் ஆண்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்லாம். அவு சதீகைக்கும் இருக்குது, அவு புயூத்தி ஹாலாத்திக்கும் அடுத்து கடைசியில் அவு சதீகைக்கும் ஆண்களை பார்த்து அலா அன்ஃபுசிக்கும்டா யார்? அன்ஃபுசிக்கும் ஒரு ஆண்களை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் சேர்ந்தோ தனியாவோ சாப்பிட்லான் இருக்கு. நீங்கள் இன்னும் குடும்பத்தில் ஆண் பெண் எல்லாம் கலந்து உட்காந்து சாப்பிட்லாங்கிறீங்க. மனைவி அவன் மனைவி, மாமன் மக்கள் அவன் சகோதரி, இவன் மனைவி சகோதரி எல்லாம் உட்காந்தா இது இஸ்லாமிய கலாச்சாரமா? ஆயத்தையும் கொண்டு வரீங்க, உங்கள் கருத்தாக இருக்காட்டும், நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஆயத்தையும் கொண்டு வந்தீங்க. ஆனால் அம்புசிக்குங்கிற யாரை பார்த்து சொல்கிறது? ஆண்களை பார்த்து சொல்வதல்லவா? பெண்களுக்கு சட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த பாருங்கங்க, இந்த வசனத்தில் பெண்கண்டு இருக்குதா இல்லையாங்க அப்படி பதில் சொல்ல விட்டுவிட்டு நீங்கள் வாய்ச்சி பாருங்கள், அதில் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு அர்த்தங்க. இருந்தால் இந்த வசனம் இப்படி இருக்கிறத இந்தாங்கன்னு தந்திருக்கணும், அதில் வழங்கலை. இப்போ இவங்க ஒவ்வொரு செயலையும் ஆதரிக்கிறாங்க குர்ஆன் பேரில். இதான் வித்தியாசம். தொடையை மறைப்பது. இப்போது இமாம்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு முன்னால் தொடையை காமிக்கலாமா? கூட வைப்பாம்பாங்க. ஏன் அசிங்கம்பாங்க. அதுக்கு வேண்டி இந்த தவறுலாம் நடந்து அவங்கள சரிண்டா சொன்னாங்க. சட்டம் தலை துண்டிக்கப்பட வேணுமா தேவையில்லையா? கை துண்டிக்கப்படணுமா தேவையில்லையா? அதில் உள்ள பிரச்சனை. அது சரியா இல்லையா? அது ரிசர்ச்சு. அந்த செயல் கூடுமா கூடாதா? அல்லாஹ் ரசூலுக்கு உகந்ததா? கோபத்தை உண்டாக்குமா? கேளுங்க. மகா பொல்லாத பவுனு தான் அந்த இமாம் கூட சொல்லுவாங்க. ஜாயிஸ்ண்டா சொன்னாங்க. என்ன பேசுறீங்க? ஆனால் நீங்கள் ஜாயிஸுங்கிறீங்க, ஆயத்தை கொண்டு வரீங்க. ஹதீஸ் பேரில் பெண்கள் எல்லாம் காட்சி பொருளாக்குறீங்க, ஆண்களும் பெண்களும் கலக்குறீங்க. தர்காங்கிற வார்த்தையை சொன்னீங்களே, தர்காவில் ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் கூட கூடாதண்டல்லவா நாங்கள் சொல்கிறோம், தப்புங்கிறோமே. இங்கே மட்டுமா சொன்னோம்? எங்களுடைய மாநாட்டிலும் சொன்னோம். ஜியாரத் உண்டு, ஆனால் முறைப்படி செய்ய வேண்டும். ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி, தனி இடத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள் தர்காக்களுடைய நிர்வாகிகளேங்கிறத அந்த மாநாட்டை வேண்டுகோள் வச்சோம். கூடாதுங்கிறோம். தவறு நடக்கலாம், தப்பு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ரைட்டுங்கிறீங்களே, ஆண்கள் பெண்கள் ஒன்று கலக்கிற ரைட்டுங்கிறீங்க. அவன் மனைவி இவன் மனைவி சேர்ந்து சாப்பிடலாங்கிறது ஆயத்தில் இருக்குங்கிறீங்க. பெண்களை பார்க்கலாங்கிறீங்க, அவன் மனைவி பார்க்கலாமா? பார்க்கலாமே. மார்க்கது கூடுங்கிறீங்க. பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் தொடையை காட்டலாங்கிறீங்க. எல்லாத்துக்கும் குர்ஆன் ஆயத்தை ஆதரமாக காட்டுறீங்க. இது அசிங்கமா? எதுங்க அசிங்கம்? கூடாதுன்னு சொல்கிறது அசிங்கமா, கூடும்னு சொல்கிற அசிங்கமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆண்கள் வந்து தொடையை காட்டலாமா பெண்களுக்கு மத்தியில்? ஒரு ஆள் தொழுதா கூடும், அப்போ பள்ளிக்கு வரலாமா? இதில் வெறும் பெண்களையும் பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறீங்க, ஆண்களையும் தொடையோட காமிக்கலாங்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் கூடுங்கிறீங்க. அதுக்கு அது ஆயத்தையும் ஹதீஸும் கொண்டு வந்துடுறீங்க, இதெல்லாம் கூடுண்டு. ஆனால் அசிங்கம் நீங்களும் இமாம்கள் விஷயத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தையாவது மார்க்கத்தில் கூடும் என்று அந்த இமாம்கள் சொன்னாங்களா? தண்டனை உண்டா இல்லையா? அது கருத்து ஒரு முன்னே இருக்குது. அதான் நான் சொல்கிறேனே, ஒரு ஆள் கை துண்டிக்கப்பட்டதா இருந்தால் கூட ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவு திருடினால கை துண்டிக்க பண்ணனு. ஒரு ஆள் 2 ரூபா எடுத்துட்டான், திருடிட்டான்ல கை வெட்டுன்னு சொல்லிடுவோமா? நான் 2 ரூபா திருடாம்பா கை வெட்டாதன்னு சொன்னதுனால திருடுவது கூடும் நான் சொல்லிட்டேன் ஆகுமா? எது எப்படியோ அப்படி பாருங்கள். சும்மா குறை சொல்லுங்கிறதுக்கல்ல. ஆக இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், இந்த குர்ஆனை மொழிபெயர்க்கவும் விரிவுரை வழங்கவும் தகுதி இல்லைங்கிறத இன்று வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம குற்றச்சாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அவங்க பதில் சொல்லவே கிடையாது.